ஒரு சாட்சி. இதையெல்லாம், இந்த சாட்சியை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரதானமானது என்ன? இயேசுவை நோக்குகின்ற வாழ்வு. நாம் நோக்கி பார்த்து ஓடுவதற்கு ஆண்டவரை இயேசு அவர் நமக்கு முன் செல்லுகின்றார். முழுவதும் பரிசுத்தத்தால் நடந்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் இருந்தவராகவே இருந்த ஆண்டவரை எங்கள் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஆண்டவரே உடைய சமூகத்திலே உடைய சன்னிதானத்திலே அமரும்படியாய் நீர் கொடுத்த இந்த அருமையான சிலாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் தகப்பனே உடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் வந்த ஆண்டவரை இதை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே முழுவதுமாய் கத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் கத்தாவே நீரே பகுதி பகுதியாய் தகப்பனே இயேசுவை பொறுப்படுத்தி கத்தாவே உங்களை நாம் மையப்படும்படியாய் தொடக்க முடிவரைக்கும் கத்தாவே நீரே முன்னிறு நடத்த முடியும். உங்களோட பொற்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்றி நீ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் யாவருக்காரும் பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 40. பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 40. நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்தி நாள்தோறும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறான் அந்த தேவனுக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாய் பாடுவோம் இந்த பாடலை. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஏத்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஏத்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 82. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 82. தூய்மையை ஆடையாய் அணிந்தவராய் நம் மத்தியிலே வாசம் செய்கிறதான அந்த பரிசுத்தம் நிறைந்தான அந்த மகிமை நிறைந்தான பரலோக ராஜனை, பரிசுத்தம் நிறைந்தான தெய்வத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் பாடலை பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா நீரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா நீரே. பாரினில் தொழுதிடுவோம் வாரே, பரமனின் சந்நிதியை தேடி. பாரினில் தொழுதிடுவோம் வாரே, பரமனின் சந்நிதியை தேடி. ஆனந்தமே 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 ஆனந்தமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா நீரே. தூய்மையை ஆடையாய் அணிந்தவரே, துதிகளில் வாசம் செய்பவரே. தூய்மையை ஆடையாய் அணிந்தவரே, துதிகளில் வாசம் செய்பவரே. பாவம் வரா சொத்த கண்ணர், பாவியாமெம்மையும் நேசிக்கிறார். பாவம் வரா சொத்த கண்ணர், பாவியாமெம்மையும் நேசிக்கிறார். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் தொழுதிடுவோம். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் தொழுதிடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா நீரே. பறைகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தேவனுக்கு என்றும் உத்தமமே. பறைகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தேவனுக்கு என்றும் உத்தமமே. தமக்கு முன்னே மனத்தாழ்மையாய் நடப்பதையே என்றும் விரும்புகிறார். தமக்கு முன்னே மனத்தாழ்மையாய் நடப்பதையே என்றும் விரும்புகிறார். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா நீரே. அன்பில் பூரணம் நிறைந்தவரே, அன்பாய் நம்மையும் ஏற்றிடுவார். அன்பில் பூரணம் நிறைந்தவரே, அன்பாய் நம்மையும் ஏற்றிடுவார். பாவம் போக்கி தூய்மையாக்கி பரிசுத்தம் செய்து நடத்திடுவார். பாவம் போக்கி தூய்மையாக்கி பரிசுத்தம் செய்து நடத்திடுவார். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜா நீரே. பட்சபாதம் இல்லாதவராய் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார். பட்சபாதம் இல்லாதவராய் எல்லோரையும்
தள்ளாதவர் தம்மிடத்து வருபவரை ஒரு போதும் புறமே தள்ளாதவர் அவர் பாதம் பணிந்திடுவோம் அவர் நாமம் துதித்திடுவோம் அவர் பாதம் பணிந்திடுவோம் அவர் நாமம் துதித்திடுவோம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே நம்பிக்கையின் தேவனவர் நீரே சரி கட்டும் கர்த்தரவர் நம்பிக்கையின் தேவனவர் நீரே சரி கட்டும் கர்த்தரவர் முழங்கால்கள் முடங்கிடுமே நாவுகள் அறிக்கை செய்திடுமே முழங்கால்கள் முடங்கிடுமே நாவுகள் அறிக்கை செய்திடுமே அவர் நாமம் தொழுதிடுவோம் அவர் பாதம் பணிந்திடுவோம் அவர் நாமம் தொழுதிடுவோம் அவர் பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே பாரினில் தொழுதிடுவோம் மாறே பரமனின் சந்நிதியை தேடி பாரினில் தொழுதிடுவோம் மாறே பரமனின் சந்நிதியை தேடி அவர் ஆனந்தமே 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே இந்த நாட்களிலே சௌரன் தாசன் அவர் நம்ம மத்தியிலே சபையோடும் சபை மக்களோடும் ஐக்கியம் கொள்ளும்படிக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தம் உறவு கொள்ளும்படிக்கும் அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கக்கூடிய அந்த சோனுக்கு நாம் வாழ்த்தி நாம் கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளும். அவருடைய முதலாவது அவர்களுடைய சாட்சி பகுதிகளை நாம் கேட்டு நாம் தொடர்ந்து நாம் தன்னுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சாட்சி சொல்கிறேன். அந்த பகுதி என்ன குறித்து இல்லை, உங்களை குறித்து தான், அதாவது சபையை குறித்து. அதில் விசேஷமாய் நான் சொல்கிறேன் சாட்சியை வாலிபர்களும் சிறுவர்களும் கேளுங்க. அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சபையை குறித்தான சாட்சி, சபையை குறித்தான சாட்சி. அதனால் இது ரெக்கார்ட் பண்ணினால் அது கேட்டு திரும்ப கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அது தேவனுடைய நாமம் ஏற்படாது. சபையில் நான் கற்றுக்கொண்ட சாட்சியை இத்தவரையும் அந்த சாட்சியை காத்துக்கொள்வதால் ஒரு வார்த்தை இருக்குது. அன்றியும் சகோதரர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் இடரல் உண்டாக்குவர்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அவர்களை விட்டு விலகிடுங்கள் என்று சொல்லப்படுற அந்த வார்த்தை. அப்படி வார்த்தையை நான் இப்போ இந்த நாட்களில் நான் இருக்கிற இடத்துல கடைப்பிடி கற்று உதவி செய்கிறார். காரணம், உங்களுக்கு அதாவது இந்த சபையில் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக வர்றான காரியத்தை விட்டு விலக கற்று உதவி செய்கிறார். தன்னுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சாதாரண நடைமுறையிலே இந்த சாட்சியை நான்
வாத்தியத்தை நான் சொல்லுகிறேன். 2020 ஆண்டுக்கு முதல் 2020 ஆண்டுக்கு இந்த கொரோனாவுக்கு முதல் உள்ளான காலப்பகுதியில் அப்போ யாரிடம் சரியான ஃபோன், பெரிய ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லை என்றது. சௌரியோட நான் பேசும்போது கூட சரியான ஃபோன், நல்ல ஃபோன் இல்லை. அவர் கதைச்சால் ஹலோ என்றால் 2 நிமிஷத்துக்கு பிறகு தான் அவர் 2 தலைவரும் 2 போகும் அப்படின்னு. அந்த நாட்டில் நான் பேசிக்கொள்வது கேட்டாஸ்பரோட அப்போ சரியான ஃபோன் இல்லாமடியா உங்களை பற்றி எல்லாம் விசாரிப்பதற்கு அவர் ஒளிபுற விட நான் விசாரிப்பேன். அவர் கூட வந்து சவமாக இருக்கிறபடியாகும். அப்போ அவரோட அப்படியான ஃபோன் நல்ல இருக்கிறாரு, விசாரிக்கிறாரு. அவர் உங்களை பற்றி எல்லாம் சொல்லுவார். அப்போ விசாரிக்கிற அந்த காலப்பகுதியிலே அந்த நாட்டில் நீங்கள் சபை கட்ட துவங்கி அப்போதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியறது வாய்ப்பும் இல்லை என்று அவங்கள்ட்ட எனக்கு பதில்கள் வராதபடியாக எனக்கு தெரியல. என்னுடைய தாயாரும் இங்கே இல்லை, அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார்கள். ஒரு முறை நான் வேலை செய்து கொண்டிருக்கும்போது என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சகோதரி என்னுடைய மகனோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாள். நான் அதை பார்த்துட்டு ஒரு வெளிநாட்டுக்காரமாய் அந்த ஃபோட்டோ, அந்த அவர் இருந்தார், ஜாக்கெட் எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக இருந்தார். நல்ல வெளிநாட்டுக்காரமாக இருக்காருன்ட்டு அப்போ பார்த்து போட்டுட்டேன். சரி, இந்த ஃபோட்டோவை தான் எடுத்து ஒரு நல்ல இடத்துல வச்சு எடுத்தாவா, ஏன் இப்படி ஒரு அறகுறையாக பள்ளிக்கூடம் கட்டுற இடத்துல வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தா, ஒரு அறகுறையான கட்டிடம் ஒரு நல்ல இடத்துல வச்சு எடுத்துருக்கலாமே, இப்படி வடிவாக இருக்குது, இப்படியே நான் எடுக்கிறேன் நல்ல இது. அப்படி நான் எனக்குள்ளேயே யோசி போட்டு வேலை முடிஞ்ச தாயார்கிட்ட ஃபோன் பண்ணி கதைக்கும்போது அவங்களும் அந்த ஃபோட்டோ அவருக்கு போயிருக்கு. அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, பாடுறா தம்பி, அக்கா அந்த ஃபோட்டோ அனுப்பினவ நல்ல இடத்துலேருந்து வச்சு எடுத்து அனுப்பினாவா அப்படின்ட்டு நானும் அப்போ அதை பற்றி பேசி போட்டு போயிட்டேன். அப்போது இந்த கட்டிடம், அந்த ஃபோட்டோ எப்படி இந்த கட்டிடம், இந்த தூண்கள் எல்லாம் போட்டு மேலே எல்லாம் எழுப்பி அவ்வளோத்தோடு இருந்த கட்டிடம், வேறு ஒன்றும் செயல்படலை. தூண்கள் எல்லாம் போட்டு முடிஞ்ச. இப்போ நான் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அவங்க சௌரியாவோட ஃபோன் பண்ணி, காசு போட்ட ஃபோனில் ஃபோன் பண்ணி பேசும்போது, எடுத்த நீங்கள் ஒரு சரியாக ஃபோன் எடுக்கும்போது சரியாக இடத்துல வச்சாங்க. அப்போ அவர் சொன்னாங்க சபை கட்டிடத்தில் வச்சா எடுத்துனாங்க. சபை கட்டிடமா அப்படின்ட்டு பேசி போட்டு சரியான அதை கிரகிக்க முடியலை, விட்டு வேலை முடிச்சு. அடுத்த நாளாக எனக்கு வந்து சபை கட்டிடத்தில் வச்சு எடுத்துன்னு சொல்கிறார். எந்த சபை, யாருடைய சபை, எந்த இடத்துல எடுத்து விசாரிக்கும் போது திரும்ப எடுத்து கொலிம்புரட்ட, அது பிறகு கொலிம்புரர் அதுக்கு முதலே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். இந்த இதெல்லாம் பேச்சு வந்த ஃபோட்டோக்கள் வேற முதல் ஒரு கதை ஒன்று சொன்னார். தாசன் ஜேட்டாஸ்வரர் அத்தியார வேலத்தை ஆரம்பித்தார் என்றார். இன்னொரு 2 கிழமையார் 1 கிழமையார் சொன்னார், தாசன் ஜேட்டாஸ்வரர் மும்முரமாக இருக்கிறார், அத்தியார வேலை முடிஞ்சது மும்முரமாக இருக்கிறார் அப்படி என்றார். எனக்கு புரியலை, எனக்கு அது அறியவில்லை. ஒரு வேளை அவங்களோட காணிக்கலை வீடு எது கட்டுறாங்களோ, அத்தியார வேலை என்றால் வீடு ஒரு கட்டுறாங்களோ, இவரும் படிவாக எனக்கு சொல்லவில்லை, நானும் அது கிரகிக்கவில்லை. அவர்களிடம் வந்து கேட்க முடியாது என்றால் ஃபோன் வசதியில் அவர் சரியாக இல்லை அப்படி என்று. அப்போ நானும் அதை கணக்கில் எடுக்கலை. அவர்கள் அந்த ஃபோட்டோ அந்த காரியங்களை பார்த்த பிறகு அவங்க சொன்னாங்க இப்படி. பிறகு சபை கட்டிடம் என்று சொல்லும்போது நான் கிரகிக்க முடியாமல் இருந்துட்டு திடீர்னா போல் எனக்கு யோசித்தேன். சபை கட்டிடம் வந்தால் அவரும் அத்திவாரம் என்று சொன்னார், இவங்க சபை கட்டிடம் வந்தாங்க. அவரோட ஒரு காசு போட்டு ஃபோனில் கதைக்கும்போது கூட வீட்டுக்கு கட்டுறோம் அப்படின்ற மாதிரி பேசவும் இல்லை என் சகோதரி. இப்போ என்ன சபை கட்டிடம் எங்கே கட்டுறாங்களா அப்படின்னு. இப்போ நானும் அந்த 2016 வந்த பிறகு இந்த சின்ன கூடாரத்துக்கு இருந்து ஆராதிக்கிறதுக்கு இடம் காணாண்டு சரியாக பாரத்தோடு நான் வந்து பார்த்துட்டு போனேன். அதுவரை பாரத்தோடு நான் இந்த ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இதுவரையும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஆராதிக்கிறது, உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுங்க, ஒரு வசதியான இடத்தை கொடுங்க அப்படின்னு. நான் ஒருபோதும் நான் இந்த ஃபேனுகள் இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும் நான் கற்பனை பண்ணி சொல்லவில்லை. வசதியாக இருந்து ஆராதிக்கணும், விடுதலையே ஆராதிக்கணும் அப்படின்ற நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கு வந்தேன். அந்த நாட்களில் அவர் ஃபோட்டோ இந்த சபையில் எடுத்த ஃபோட்டோன்னு சொன்ன பிறகு 2 நாளே பிறகு நான் அலர்ட் ஆகிட்டேன். சபை என்றால் இந்த சபை. அவருக்கு ஃபோன் பண்ணி காசு போட்டு ஃபோன் பண்ணி எந்த சபை, சபையில் நாங்கள் விடத்தையில் சபையில் கட்டுறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணி பார்த்தும்போது இப்படியெல்லாம் கட்டிட்டு போகும். ஒரு தாயார்கிட்ட சொன்னேன், வேலை முடிஞ்சு போகாமா, இது எந்த இடம் தெரியுமா, விடத்தையில் சபை கட்டுறாங்க, அந்த இடத்துல அந்த இடத்துலேயே அந்த காணிக்கையை சபை கட்டுறாங்களாண்டு. நான் அதை கேள்விப்பட்ட பிறகு, இந்த சபை கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு என்னோடய உணர்வு எப்படி நான் சொன்னேன் தெரியுமா, நான் என்ன செய்தேன் தெரியுமா,
நான் அதே அப்படியே சொல்லி காட்டுறேன். யா 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 இப்படிதான் நான் துள்ளி குதித்தேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல அப்படி ஒரு நிலை இல்லாத நிலை, ஆண்டவர் இல்லாத நிலையை இப்படி ஒரு கட்டிடத்தை என்ன தாயாருக்கு நான் இதே மாதிரி சொல்லும் போது அவங்களும் அப்படியே துள்ளி குதிச்சாங்க. ஓ, நம்ம இடத்துல இப்படி கட்டுறாங்களா அப்படி என்று துள்ளி குதிச்சாங்க. நான் எதுக்காக துள்ளி குதிச்சேன் தெரியுமா? அது இனித்தான் நான் சொல்ல வேண்டிய சாட்சி பிள்ளைமாரு. இந்த மண்ணுக்கும் கல்லுக்கும் இந்த வெறும் இதுக்காக இல்லை, அதெல்லாம் ஒழிந்து போகணும். இந்த கற்றான பெருமதியான இது நிலையை ஒருத்தர் கூட உங்களோட இதை வெளிப்படுத்தாமல், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக செயல்படாமல் அந்தரங்கமாய் செயல்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்தீங்களே, அதை குறித்து தான் நான் இந்த சபையிலேருந்து வளர்ந்தேன். நான் வெளிநாட்டில் இருந்தேன். என்னட்ட கூட நீங்கள் அதை தெரிவிக்கல, ஏட்டா சொல்கிறத தெரிவிக்கல, யாருமே தெரிவிக்கலை. எறாப்புறம் எல்லாம் கதைக்கிறத தெரிவிக்கவே இல்லை. ஏன்? பணம் பண்ணுற அந்த இதில் இல்லை, ஒரு மற்ற ஒரு உபதேசத்துக்கு விரோதமாக செயல்படலை. அந்த உபதேசத்தை காத்து கொள்வதற்காக அவர் இருந்தார். நான் அந்த ஒரு ஆவியை நினைச்சு கொடுக்குற பகுதியில் அந்த ரங்கத்திலே இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை இப்போயும் அந்த ரங்கத்தில் இருக்கிறாங்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கொடுக்குற கலதுவை கொடுக்குறது அறியக்கூடாத நிலைப்பாடு. இவ்வளோ பெரிய காரியத்தை ஒருத்தர் கூட தெரிவிக்காமல் அவங்களாவே செயல்படுறாங்களே. சாதாரணமான ஒரு தொழில் செய்கிற சவர்கள், சாதாரணமான ஒரு அடிப்படை வாழ்கிற சவர்கள், எந்த ஒரு புற உதவியல் இல்லாத சவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சகோதரர்கள் இங்கே இருக்கிறான நிலை எனக்கு தெரியும். ஒருத்தர் கூட ஏன் என்னோட பேசும்போது கூட ஜெனிட்டா சொல்கிறார், அது பிறகு நான் காசு போட்ட பொண்ணுல கூட கேட்பேன், கதைக்க கூட அதுக்கு பிறகு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச பிறகு கதைக்கும் போது கூட அவர் இந்த பண விஷயங்கள் இதெல்லாம் என்னோட கதைப்பதே இல்லை. நான் அதை நினைச்சு தான் துள்ளி குதித்தேன். ஒருபோதும் நான் இந்த வெறும் கல்லுக்கு மண்ணுக்காக இல்லை. சந்தோஷம், இங்கேருந்து வரும்போதே பெரிய ஒரு உயரத்தில் நம்மளோட சபை இருக்குதுன்றது பார்க்க சந்தோஷம், அது வருங்கள். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவனை குறித்து தான் நான் சந்தோஷப்பட்டேன். நான் இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வெளிநாட்டில் எல்லாம் நான் இருக்கிற இடத்தெல்லாம் காட்டினேன். ஆனால் அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அவங்கள உழைப்பு எப்படி தெரியுமா? அன்றாண்டு ஜீவியம். ஆனால் அவங்க செய்கிறான இந்த சபையின் காரியம் இவ்வளோ பெரிய மகத்துவமான காரியம். இது வெளியரங்கமாக தெரிகிறான காரியம். வெளியரங்கமாக தெரியாமல் அந்த ரங்கத்தில் அவங்க செய்கிற காரியங்கள் சபைக்காக எவ்வளோ தெரியுமா? அதை விட கோடி மடங்கு, கோடி மில்லியன் மடங்கு அவங்க செயல்படுறாங்க. அவங்க செயல்பட ஒன்று அந்தரங்கமாக செயல்படுறாங்க. இந்த கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி, அதான் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டீங்க இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன் சாட்சி. எவ்வளோத்தையோ செயல்படுறது இந்த ஒரு சாட்சி. நான் திறப்புலா நேரத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். அந்த நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் நான் எனக்குள்ளே அடக்கி வச்சு கொண்டிருந்தேன். ஆனால் இதுக்கு நான் ஓடி இப்போ வந்ததுக்கு காரணமே இந்த இதை நான் சாட்சியாக சொல்லணும். நான் பல இடங்களில் போகிற இடங்களில் நான் சொல்லிட்டேன். என் மனைவியெல்லாம் சொல்லிடுறாங்க, எல்லா இடங்களையும் சொல்லுறாங்க. ஆனால் இந்த சாட்சி எவ்வளவு அவருக்கு பிரயோசனமாக இருக்கிறது. என் மனைவி, நான் ஒன்று விஷயந்தான் சொன்னாங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க ஒரு நாள் தொழிலே திங்கக்கிழமை தொழிலை விட்டுருவாங்க. அவங்க என்னட்ட கேட்டது அவர் பல மடங்கு மனைவி சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு அப்போ ஒரு நாள் தொழில் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல தொழிற்படும், அடுத்த நாள் நல்ல வியாபாரம், நல்ல காசு வரும், அதை கொண்டு போனால். ஆனால் அதை அவங்க தியாகம் பண்ணுறாங்க சபைக்காக. மனைவிமார்களும் அதுக்காக விட்டு கொடுத்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் அதுக்காக தியாகம் பண்ணுறாங்க. சமைச்சு அந்த வேலை செய்கிறவர்கள் சமைச்சு தியாகத்தோடு சாப்பாடு பரிமாறுகிறார்கள். தாங்களாக வந்து செய்கிறார்கள், தியாகம் பண்ணுறார்கள், ஒரு முறுமுறுப்பு இல்லாமல். இதையெல்லாம் நான் நினைக்கும் போது இதுதான் நான் சொல்கிறான சாட்சி. ஒருபோதும் அதில் கொலிம்புரரும் என்னோட பேசும்போது கூட ஒரு அவர் காசு அந்த நாட்களோடு அவர் ஒரு கட்டத்தையும் அவர் சொல்லிக்கொண்டு வருவார். முதலாவது கோபிஷன் எடுத்து எழுப்பிட்டாங்க, ஒரு நிலம் போட்டுட்டாங்க, ஒரு மாவல் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கர்த்தருடைய கிருபையால் கொரோனா இது முடிந்த பிறகு அவங்களுடைய நல்ல போன்கள் உங்களுக்கு கிடைத்தபடியாக நான் வீடியோவில் பார்த்து கதைக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் கூட இத்தவரை நீங்கள் செயல்பட்டது எப்படி குதிரையில் ஓடுறமாய், ஆனால் நான் செயல்பட எப்படி எறும்பில் போகிறமாய். குதிரையில் போகிறதுக்கு எறும்பில் யாரும் ஏறி போக முடியுமா? ஏன் அப்படி நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் செயல்பட்ட விதத்துக்கு நான் ஒன்றுமே செயல்படையில்லை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தாகம் எல்லாம், எனக்கு இருக்கிற வாஞ்சையெல்லாம், எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லாம் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் இந்த சபையார் இப்பயும் நல்லா இருக்கிறாங்கள் என்றதான் நான் சொல்கிறான சாட்சி. இப்பயும் கொடுக்குற கூட நல்லா இருக்கிறாங்க, ஐக்கியத்தை கூட இன்னும் சரியாக இருக்கிறாங்க. இப்போ இருந்து நான் பார்த்தேன் 1995ஆம் ஆண்டு. நான் இது 30வது ஆண்டு விழாவுக்கு கூட நான் வந்து சொல்லணும் மட்டும் நான்
ஆயத்தமாக இருந்தேன். வர முடியாத சூழ்நிலை. கொடுக்குற பகுதி மட்டுமில்லை, ஐக்கியம் மட்டுமில்லை, ஒருமனப்பாடு இல்லாட்டியா ஒருவரும் அது செயல்பட முடியாது. இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஜெனிட்டாஸ்வரர் முக்கியமோ, சௌரன் ஜெனிட்டாஸ்வரர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சௌரன் சுதர்சன் முக்கியம். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சௌரதி தயாபரி முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு பாலிவ சகோதரி அனிதா முக்கியம். ஏனென்றால் மூத்த சகோதரி ஒன்றும் இல்லை, சாதாரண சகோதரி ஒன்றும் இல்லை, எல்லாரும் இந்த சபைக்கு பங்களிப்பு செய்தார்கள். எல்லாரும் மம்பட்டியோடு இருந்தார்கள், எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், எல்லாரும் இந்த காரியத்தில் ஐக்கியமாக இருந்தார்கள். இதில் மட்டுமில்லை எல்லாம் நான் இதை என்னுடைய யூடியூப் இதில் அது அந்த ரங்கத்தில் பார்க்க முடியும், நாங்கள் பார்க்க முடியும், வருவதை பார்க்க முடியாது. அதை நான் டவுன்லோட் பண்ணி வீடியோவாக போட்டு வச்சு நான் அப்பப்போ பார்க்குறது உண்டு. இந்த சம்மந்தமான ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அத்தனை. ஏனென்றால் அதை நான் பார்க்குறதுக்காக அதை பார்த்து ரசிக்கிறேன், உங்களுடைய அந்த ஜீவியத்தை ரசிக்கிறேன், நீங்கள் செய்கிற அந்த அந்தரங்க காரியங்களை ரசிக்கிறேன். அந்த ஒரு ரசிக்க இப்போ எனக்கு நான் போகிற சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத பட்சத்தில் இல்லாமல் இருந்தாலும் இதை ரசிக்கிறால பரிசுத்தாவே எனக்கு அதுக்குரியான பலன் தாரார். நான் அதாவது கொஞ்சம் நான் நன்றி சொல்லுகிறேன். இப்படியான விஷயங்கள் வரும்போது கூட நான் பலத்தோடு அந்த காரியத்தை நான் செய்ய பரிசுத்தா எனக்கு உதவி செய்கிறேன். இது நான் ஒரு காரியம்தான் சொல்கிறேன். இப்படி நிறைய காரியத்தை இந்த சபையில் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த சபையின் சாட்சி, இந்த கொடுக்குற பகுதி, இது உங்களுக்கு யாருக்குமே சிறுவர்கள் வாலிபர்கள் தெரியாது. இது உங்களோட பெற்றோர்கிட்ட மூத்த சவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க 95ஆம் ஆண்டில் இருந்து இப்போ வரை அப்படித்தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. இது நான் சொல்கிறேன் சாட்சி. சவரர் ரித்ராமுரர் ஒரு முறை சென்ற வருடம் கதைக்கும் போது சொன்னார், பிரதர், மதுரையில் பற்ற வச்ச தீ பிடித்த தீவிலையும் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னார். அவர் சொல்லி முடிய நான் சொன்னேன், பிரதர், இது யூரோப்பாலையும் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்குன்னு சொன்னேன். அவர் புரியலை. என்ன வர சொல்கிறீங்க? யூரோப்பாவில் சவரன் செனிஸ்லஸ் இதை பற்றி எரிய வச்சிருக்கிறார் இந்த சத்தியத்தை அப்படி ஒன்று சொன்னேன். ஆமேன் என்றார். உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கொண்ட சத்தியத்தை விடுத்ததில் நீங்கள் செயல்படுறீங்க, நான் உங்களது கற்றுக்கொண்ட சத்தியத்தை நான் யூரோப்பாவிலிருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அது எவ்வளோ இடுக்கம் வந்தாலும் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் செயல்படுத்த பிதா உதவி செய்கிறார். அதாவது சௌரர் ரத்னா அவர்களுடைய அந்த ஆலோசனைகளும் உங்களுடைய அந்த இப்படியான சபையின் குறியான பக்தியான காரியமும் இங்கே மட்டும் பற்றி எறியலை, யூரோப்பாவில் பல பேர் பற்றி எறிஞ்சு கொண்டிருக்கிறார். நான் நினைப்பது உண்டு இவங்களுடைய காரியம் ஒருத்தரும் தெரியாது என்று. ஆனால் இல்லை, உங்களுடைய காரியம் எல்லாம் பல இடங்கள் பற்றி எறிஞ்சு. எது நீங்கள் இப்படி அழகாக இருக்கிறீங்கள், இப்படி அழகு இல்லாமல் இருக்கிறது, கட்டையாக இருக்கிறீங்கள், நெட்டையாக இருக்கிறீங்கன்ற இல்லை, உங்களுடைய அந்த கிறிஸ்துவை பற்றி அந்த ஜீவியம் பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கிறது நான் சாட்சியாக சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய சாட்சி. இந்த சபை கட்டுற நேரத்தில் ஒரு இன்சிடெண்ட், ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த கட்டுற நேரத்தில் இந்த நாட்களில் ஏட்டாஸ்வரர் இன்னும் நானும் ரித்ராவரை வர்றான காரியத்துக்கு என்னோட பேசுவார். இதை சொன்ன ரித்ராவர்கிட்ட சொல்லுங்கன்றுவார். நான் ரித்ராவர்கிட்ட சொல்லுவேன், ரித்ராவரர் ஜேட்டாஸ்வர அப்போ தெரிவிங்கன்றுவார். ஜேட்டாஸ்வரர் தெரிவிப்பான். சரி அப்போ அது இப்படி பார்க்க சொல்லுங்க அப்படின்றார். நான் ரித்ராவர்கிட்ட சொல்லுவேன். அப்படி ஒன்று சொன்னதை உடனே செய்துடுவோம். என்ன அவர் ஃபோன் வேலை செய்யாட்டம் டக்குன்னு காசு போட்டு அந்த காரியத்தை நான் சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு பதில் எடுத்தார் ஜேட்டாஸ்வர சொல்லிடுவேன். அப்படிப்பட்ட காலத்தில் கொரோனா ஊசி போட்டு வர வேணும் என்ற நிலை இருந்தபடியாக நான் 3 ஊசி போட்டு விட்டேன். ரத்னாவரர் அந்த வரக்கூடிய நாளத்தில் இருக்கிறபடியாக அவர் திடீர்னா போல தை மாதம் ஊசி போட்டுவிட்டார். நாங்கள் மார்ச் மாதம் எங்களுடைய எய்ம், மார்ச் மாதம் அந்த ஆண்டு விழாவுக்கு இந்த திறப்பு விழாவை கொண்டாடணும் எய்மில் நாங்கள் இருந்தோம். அவர் முதலாவது ஊசி போட்டு விட்டார். போட்டு ஜனவரி கடைசியில் போட்டு விட்டார். போட்டு விட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னார், பிரதர் போட்டுட்டிங்களா அப்படின்றா. ஓம் பிரதர் நான் போட்டுட்டேன், அடுத்த வேக்சின் பிரதர் நான் ஏப்ரல். அவர் இந்த வேக்சின் அந்த ஊசி போடுற அந்த வேக்சின் சொன்னது எனக்கு வாரம் 2 மாதிரி கேட்டுட்டு, அடுத்தது வாரம் தான் பிரதர் ஏப்ரல். ஓகே பிரதர் சந்தோஷம், நான் ஜேட்டாஸோட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொல்லி போட்டேன். அவர் ஊசி போட்டுட்டாரா, இனி அவர் வர்றதான்ட்டு அவர்கிட்ட சொல்லி போட்டேன். திடீர்னா போல் அது சொல்லி முடிய கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வர்றதுன்றா அப்புறம் ஏப்ரல் சொல்கிறார். ஏன் அப்படி அவர் சொல்லணும் ஏப்ரல்? பாருங்கள், அந்த ஊழியக்காரருடைய நிலை, அவங்க செயல்பட்ட அந்த தாழ்மையான அந்த நிலை, ஒரு அன்பாக நடந்து கொண்ட நிலை இப்போ நான் சபையில் செய்கிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு மூலமாக அதை காண்பித்திருக்கிறார். நான் அதை சாட்சியாக சொல்கிறேன் கேளுங்க. ஏன் அவர் ஏப்ரமாக வரணும் என்று சொல்கிறாரு நான் ஆராய்ஞ்ச போது, பிரதர் நீங்கள் போட்டுட்டு சொல்கிறீங்க, வர்றன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏப்ரமானன்றீங்க. ஆனால் ஜேட்டாஸ்வராக சவரக்காரர் மார்ச் மாதம் ஆண்டு விழாவுக்கு திறப்பு விழா செய்கிறதுக்காக நீங்கள் பிரதர் ஏப்ரல் மாதம் தான் பிரதர் அடுத்த வருஷம் போடுவோம் மாட்டார். அடுத்த வருஷம் தான் பிரதர் நாங்களெல்லாம் ஊசி போடுறோம் தானே சொல்கிறோம் நாங்கள். அவர் சொல்கிற விதம் அவங்க இந்தியாவில் இப்படித்தானே
பிரதர் அடுத்த ஊசி பிரதர் ஊசி அட பிரதர் நானும் டேட்டாஸ் பிரதரும் அதை சொல்லிவிட்டேன். நீங்கள் அதை சொல்லிவிட்டீங்களா? நான் என்ன ஏப்ரல் மாதம் தான் பிரதர் வர முடியும், ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் வர முடியும். அவர் டேட்டாஸ் சொல்லும்போது அவர் தாழ்மையாக அதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஆயத்தப்படுத்துகிற நிலையில் இருந்து அவர் தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். எத்தனாம் பிரதர் அதை குறித்து சஞ்சலப்பட்டு என்னோட குழம்பவும் இல்லை. ஏட்டாசுரன் அதை குறித்து சஞ்சலப்பட்டு நான் தவறாக சொன்னதை சஞ்சலப்பட்டு ஆஹா சொன்ன ஒரு காரியத்தையும் கூட நான் சரியாக செய்யா விட்டுட்டேனே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருந்து அவங்கள்ட்ட நான் சரியாக அந்த ஒரு அன்பான நடத்தை நான் இப்போ சபையில் செயல்படுற விதம் என்னை குறித்தான தவறாக அவங்க சொல்லும்போது நான் அது தவறாக ஏற்றுக்கொண்டாலும் அவங்க கூட இல்லை கூட நான் இப்படி செய்யிட்டேன்னு சொல்லும்போது கூட இந்த அவங்களுடைய அந்த அன்பான இந்த நடத்த காரியம்தான் என் கண் முன்னாக வரும். அதனால் இந்த நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு நான் என்னோடய பேச்சு வழக்கு உங்களுக்கு புரிஞ்சோ தெரியவில்லை. இந்த சபை கட்டிடத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறதை விட நீங்கள் செயல்பட்டான விதம் இருக்கல, தன்னுடைய வார்த்தையை குறித்தான விதம் அதுதான் மேலோங்கி நிற்கிது, அதுதான் பரத்துக்குரியதாக நிற்கிறதுன்றதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். நான் 95ஆம் ஆண்டு பார்த்த மாதிரி இப்போயும் இந்த சபை அப்படி இருக்கிறத குறித்து நான் சாட்சியாய் சபலை இது ஒருவரை உங்களுக்கு பலமாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல இது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. இப்போ நாங்கள் நீங்கள் சோந்துவாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஆறுதல். நாங்கள் தன்னுடைய வார்த்தை அடிச்சுவட்டில் இப்போ நாங்கள் நடக்கிறோம் என்ற ஒரு தைரியத்தை நான் சொல்லக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு. அதனால் தேவனுக்குத்தான் மகிமை உண்டாகணும். நாங்கள் கையால் ஆகாத மனுஷர் இல்லையா, நாங்கள் சாம்பலுக்கு ஒப்பானவர். ஆனால் தேவன் எங்களை கொண்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதற்கு தன்னுடைய வார்த்தைப்படி செய்ய வச்சிருந்தாரே, அதுதான் பெரிய ஒரு காரியம், அதுதான் பெரிய ஒரு கர்த்தர் எங்களுக்கு செய்கிறான் பெரிய ஒரு சிலாக்கியம். இதுதான் நான் செய்யக்கூடிய சாட்சி. இத்தவரை நான் யாரோடைய உங்களோட கதைக்கவில்லை இந்த சாட்சி. ஏன் தெரியுமா, சபையில் நான் சொல்லி இதுக்கு பிறகு நான் கதைக்கணும். ஆனால் இது நான் இருக்கிற இடங்களில் பல இடங்களில் சபையில் உள்ளவர்களெல்லாம் உங்களை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு. அவர் உங்களோட ஏட்டாஸ்பரர் ஜெராபுரன்ற ரூவந்தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தயாவரி சகோதரி லாலா சகோதரி என்ற ரூவந்தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வாழ்க்கை அவங்கள பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. அது அவங்க அந்த சபையின் மூப்பர்மார்கள் அவங்க செயற்படுத்துகிறாங்க இல்லையோ அவங்க புரிஞ்சு கொண்டாலும் சபை விசுவாசிகளுக்கு அது புரிஞ்சு கொண்டாங்க. ஏனென்றால் அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்துட்டு ஏனென்றால் உங்களுடைய ஜீவியத்திலிருந்து அது செய்யும்போது அது எவ்வளோ பலனுள்ளதாக இருக்கிறத நான் கண்டிருக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து வித்தியாசத்தை நான் கண்டிருக்கிறேன். நான் இப்படியான இந்த சாட்சியை சொல்வதற்கு கிட்ட 4 வருஷமாக நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு சௌரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விட்டார். நான் சாட்சி சொல்கிறேன்னா சில வேளையில் என்ன குறித்து தான் சாட்சி சொல்லணுன்னு யோசிச்சிருப்பாங்க. இல்லை, என்ன குறித்து சாட்சியெல்லாம் உங்களிடத்துன்னு சொல்கிறான சாட்சி தான் என்னிடத்துன்னு சொல்கிறான சாட்சி. லௌகிக சாட்சி இல்லை, பரத்துக்குரியான சாட்சி. அதில் தேவனுடைய நாமத்தை தான் மகிமை உண்டாகட்டும். இப்படி இந்த சபையின் இப்படி நீங்கள் செயல்படுறதுக்கு கூட கர்த்தராக உதவி செய்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய பலன்தான் எங்களுக்கு இப்படி செய்திருக்கு. ஆமென். நானோ அல்லது நீங்களோ இல்லை, ஒரு தொழிலை விடுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். யார் சிம்பிள் இல்லை. ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்தை கொண்டு விட்டுட்டு வர்றது மாய்த்தான் ஒரு தொழில் என்றால் அன்றாண்டு ஜீவியம் இந்த நிலைமை தெரியும். ஆனால் அது விடுறதெல்லாம் சிம்பிள் விஷயம்னு நான் எடுக்கலை. அதுவும் ஒரு பெரியான ஒரு விஷயம், பெரிதான ஒரு கடினமான காரியம். இந்த கடினமான காரியத்தை நீங்கள் இலகுவாக எடுத்து செயல்பட்டுங்கிறீங்க. சில சௌரர்கிட்ட அதுக்கப்புறம் நான் எல்லாம் கேட்கும்போது என்ன முறை ஞாயிற்றுக்கிழமை நல்ல தொழிற்படும், அதை போய் திங்கப்போல விலையை போட்டு எடுக்கும்போது நல்ல காசு வறுமை வர அன்றைய நாள் இல்லாமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை போய் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம் ஒரு நல்ல காசு வந்தால் அதை சபைக்கு போட்டால் சீக்கிரமாக அது சேர்ந்தானே ஒரு இதுக்கு பிறகு இது ஒரு சாட்சி தேவையா? அவங்க கொடுக்குற விஷயத்தில் எப்படி மனப்பூர்வமாக இருக்கிறாங்க. சொன்ன சவரர் யார் தெரியுமா? சாதாரணமான சவரர், சபை மூத்த சவரரை விட நான் இன்னும் அதை தான் முதல் சொன்னேன். இங்கே ஜெனிட்டாஸ்புரர் ஜெட்டாஸ்புரர் எந்த அளவுக்கு இந்த இடத்துல முக்கியமோ சாதாரணமாக சவரன்னு சொல்கிற அவரும் முக்கியமாக இருக்கிறார். சாதாரண சவரன்னு சொல்கிற சகோதரியும் சபையில் முக்கியமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களோட மகிமை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இருக்கிறான கர்த்தருடைய பலன் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிற எங்களுக்கு உங்களை பற்றி இருக்கிறான எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற போது இங்கே இருக்கிற மகிமையில் உங்களுக்கு தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கிறது இதுதானே தெரியாது. ஒரு அசட்டியாக தன்மையாக இருக்குது. இது பிறகு நீங்கள் விவரத்தை கடந்து போய் பாருங்கள், கடந்து போனாக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். சபையில் இருந்து நாங்கள் பிள்ளை செய்யிட்டோம்னா சொல்லுவாங்க, நாங்கள் அவசரப்பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த சபையின் பற்றி எரியக்கூடியான காரியம் எனக்குள்ளேயும் பற்றி எரிஞ்சு செயல்படுத்த பிதா இத்தவரையும் எனக்கு உதவி செய்கிறாருடைய
நான் இல்லை, நான் எப்போ உங்கள்கிட்ட வர்ற மாதிரி சொல்லுவேன், நான் சாம்பலுக்கு ஒப்பானவன், தூசிக்கு ஒப்பானவன். என் மூலமாக கத்த தீர்க்கதரிசனங்களை சபையில் நான் இருக்கிற இடத்துல பேசும்போது தரிசனத்தை சொல்லி அதை போய் சபை நடுவில் சொல்லும்போதும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் போய் சபையில் சொல்லுவேன், நான் சாம்பலுக்கு ஒப்பானவன், தூசிக்கு ஒப்பானவன். என்னை கொண்டு கத்த இப்படியான காரியத்தை செய்கிறார் என்றால் அது கத்தருடைய வெளிப்பாடு தான் இல்லையா, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிப்பேன். இதுவும் நீங்கள் உங்களிடத்தில் வந்தான சாட்சி. சின்ன ஒரு கட்டிடத்தில் 2016 என்னுடைய மகளோட மனைவியோட வரும்போது நான் நிறைய வேதனைப்பட்டேன். இருக்க முடியாமல் வெளியில எல்லாம் இருந்தாங்களே, எப்படி இவங்க மனசு ரம்மியத்தோடு ஆராதிக்கிறாங்கன்னு நிறைய வேதனைப்பட்டேன். அந்த வேதனையோடு நான் கடந்து போகும்போது ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாருன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் வந்து நான் உங்களோட வந்து ஐக்கியப்பட வந்திருக்கிறேன். நான் வந்து ஐக்கியப்படணும் என்ற நிலையை விட நீங்கள் தான் அந்த ஐக்கியப்படணுன்ற நிலையை எனக்கு தந்திருக்கிறீங்க. ஒருபோதும் நான் சொன்ன அந்த எறும்பு குதிரை என்றது ஒன்றுமே நான் சபைக்கு செய்யவில்லை, ஒன்றுமே நான் கொடுக்கவும் இல்லை, ஒரு சரீரப்பரமான ஒரு காரியம் இத்தவரை நான் செய்யவில்லை. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ததெல்லாம் குதிரையில் ஓடினமாய் அவ்வளோ போகும் ஓடினோன்னா அவ்வளோ நீங்கள் செயல்பட்டுக்கிறீங்க. அது கூட எனக்கு எவ்வளோ பலமான காரியம். ஆண்டவர்கிட்ட நான் இந்த சபையில் இந்த ஊரில் இப்படி ஒரு சபை கட்டணுமென்று நாங்கள் வாஞ்சித்து கொண்டு இருந்த நாட்களை விட இப்போ சந்தோஷப்படுற நாட்கள் அதிகமாக இருக்குது. சந்தோஷப்படுற அந்த இதயம் அதிகமாக இருக்குது. ஏனென்றால் அந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருடைய வழிநடத்துறதுனால கர்த்தருடைய சத்தியத்தால் சொல்லி செய்துபட்டுக்கிறீங்க. அந்த சபை எனக்கு ஒரு காரியம் ஒரு ஆலோசனை தேவை என்றால் இந்த பூமியில் எனக்கு இப்போ ஆலோசனை கேட்குறதுக்கும் இதோடைய வழிநடத்தை பெற்றுக்கொள்வதும் இப்போ எனக்கு இருக்கிறது சவர ரேட்டா சுரன் சவர எத்ராவரா. ஆனால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற தொடர்பு கிடைக்காட்டியால் எப்படியாவது எடுத்து கேட்டுவார். ஏனென்றால் அவர்களோட ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு விடுதலை எனக்கு இருக்குது. ஏனென்றால் இந்த கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக அவங்க செயல்படாமல் இருக்கிறாங்கள் என்றுதான். அதைத்தான் நான் செயல்படுவேன். நான் ஒரு காரியத்தை இப்போ வந்து செயல்படும் போது அவருடைய கேட்டு தான் நான் செயல்படுவேன். ஏனென்றால் இதுக்கு பிறகு அவர்கிட்ட யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இப்படி நீங்கள் அவருக்கு அனுமதித்தீங்களே எங்களுக்கே அனுமதிக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக நானாக சுயமாக செயல்படாமல் நான் செயல்பட வேண்டியது அவர்கிட்ட கேட்டு செயல்பட வேண்டி இருக்கிறதுக்கு ஒரு உங்களிடத்தில் வந்திருக்கிறான ஒரு வாழ்க்கையின் பலமான காரியம் என்றால் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் கவனமாக இருக்கிறீங்கள். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வச்சு நடக்கிறீங்க தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை குறித்து நான் அந்த தாயார் குறித்து நான் இப்போயும் பலனடைகிறேன். எனக்கு 17 வயசு இருக்கும். என்னுடைய தாயார் என்னுடைய அம்மாவோட நான் மடியில் படுத்து கொண்டு இருக்கும்போது தாயார் வந்து பாடசாலை வந்து காய்ச்சி கொண்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார்கள். அது நல்லா கேளுங்க சிஸ்டர். நான் இந்தியாவில் இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது சினிமா போஸ்டரில் பார்க்க வரும், அதை பார்த்தோன்னே சட்டாக்குன்னு நான் அப்படி திரும்பிடுவேன் சிஸ்டர். அது அருவருப்பாக இருக்கும் சிஸ்டர். நான் அப்போ அவங்களை 50 வயசுக்கு மேலே அவங்க இந்தியாவில் இருக்கும்போது சிலவில் நான் 50 வயசாக இருக்கலாம். எனக்கு அப்போ 17 வயசு. அப்போ நான் உணர்ந்து கொண்டேன் அந்த வயதான தாயாருக்கே அந்த சவால் இருக்குமா இருந்தால் அப்படி ஒரு சவாலான ஒரு நல்ல ஒரு மனச்சாட்சியான வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை இருக்குமாண்டா வாலிப முறுக்குள்ள இருக்கிற எனக்கு ஏன் அந்த சவாலான வாழ்க்கை இருக்கக்கூடாது? பாடசாலையில் நானே இப்படி ஒரு வாலிப பெண்ணோட கவனமாக நான் இருக்கக்கூடாது? பாடசாலையில் சரி, சபையில் சரி, இந்த ஊரில் சரி, ஏன் இருக்கக்கூடாது? அன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்த அந்த தாயாருடைய சாட்சி எனக்கு பலனாக இருக்கிறது. இது நான் அவர்களுக்கு வந்து சொல்வதற்குரிய சாட்சியாகவும் இருக்கும். கர்த்தருக்கே தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா மகிமையும் எல்லா புகழும் எல்லா மேன்மையும் பிதா ஒருவருக்கே உரித்தாவதாக. ஆமென். என்னுடைய சாட்சியை அனுமதிக்க உங்களுக்கும் சகோதரர் சகோதரர் ஏட்டாஸ்வரருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலே அந்த சகோதரனுடைய சபையை குறித்ததான சபையினுடைய தலையாகிய ஆண்டவரை சத்தியத்தை குறித்ததான சாட்சியை கேட்டோம். எந்த சாட்சியும் அது மனுஷனுடைய பெருமைக்கோ புகழ்ச்சிக்கோ இல்லாவிட்டால் நமக்கென்று ஒரு மேன்மைக்கோ இல்லை. அது எல்லாமே தேவனுக்கு உரிய பகுதி தான். நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம்.
எபிரேயர்கள் என்ற நிறுவம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடுவோம். இங்கே சாட்சி என்று எத்தனை சாட்சிகள் நம்மை சுற்றி இருந்தாலும் மேலே விசுவாசத்தை காத்து கொண்ட எத்தனையோ விசுவாச வீரர்களை குறித்து அந்த 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே கடந்தார்கள். செங்கடலை பிளந்தார்கள், யோர்தானை பிளந்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியிலே அவிழ்ந்து போகாமல் காக்கப்பட்டார்கள், இப்படி எரிகோ மதிலை தகர்த்தார்கள். இப்படியெல்லாம் விசுவாசத்திலே அவர்கள் ஜெயங்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு அந்த அவர்களுடைய சாட்சியெல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சாட்சிகள் அவ்வாறு தேவனை குறித்தும் சபையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் ஜீவியத்தை குறித்தும் சாட்சிகள் அது எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அவர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாமே இவ்வாறு சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பார்வை, உங்களுடைய நோக்கம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், அங்கே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலைகளுக்குள்ளே, எந்த பாடுகளுக்குள்ளே, எந்த சோதனைகளுக்குள்ளே, எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளே வாழக்கூடிய எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நோக்க வேண்டிய காரியமெல்லாம் இயேசுவை நோக்குங்கள். ஏனென்றால் அந்த விசுவாச வீரர்களை மேலே 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அவர்கள் நோக்கி பார்த்து ஓடுவதற்கு அவர்களுக்கு முன்னாடி ஒருவரும் இல்லை. அவர்கள் யாரை பார்த்து ஓட வேண்டும் என்று அவர்களுக்கு முன்னே ஒருவரும் செல்லவில்லை. ஆபிரகாமுக்கு முன்னே ஒருவர் செல்லவில்லை, மோசேக்கு முன்னே செல்லவில்லை. தானியேலாக இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம், எந்த தேவ மனுஷர்களாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் முன்னே செல்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசுவாசத்தை நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டு விசுவாசத்திலே அவர்கள் எத்தனையோ காரியங்களை ஜெயித்து எல்லாம் வாழ்ந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் நம்மை போல அவர்கள் ஒரு பூரணம் அடைந்த அந்த வாழ்க்கை, அந்த நன்மையான ஒரு வாழ்க்கையை அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு ஒரு நன்மை இல்லை, ஆனால் நமக்கு அந்த நன்மையை வைத்திருக்கிறார். அது என்ன நன்மை என்றால், அவர்கள் நோக்கி பார்த்து ஓடுவதற்கு அவர்களுக்கெல்லாம் யாரும் இல்லை. ஆனால் இப்பொழுது நமக்கு என்ன வைத்திருக்கின்றால், நாம் நோக்கி பார்த்து ஓடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்கு முன் செல்லுகின்றார். முன் சென்றவர் அவர், முன் சென்று நமக்கு வழியை காட்டுகின்றார், வாழ்க்கையை காட்டுகின்றார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாழுகின்ற அந்த வாழ்க்கை, அதுதான் இந்த உலகத்திலே நம்மையும் சாட்சி உள்ளவர்களாக நிறுத்த முடியும். அல்லேலூயா. இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எப்படி அது நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதை போன்று நாம் யாருக்கு சாட்சியாக இருக்க முடியும்? நம்முடைய குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும், சபைக்கு சாட்சியாக இருக்க முடியும், இந்த கிராமத்துக்கு சாட்சியாக இருக்க முடியும், விசுவாசிகளுக்கு சாட்சியாக இருக்க முடியும், அவிசுவாசிகளுக்கு சாட்சியாக இருக்க முடியும். சாட்சி என்று சொல்லுவதெல்லாம், சாட்சி என்று சொல்லும் பொழுது அங்கே எனக்கு ஆண்டவர் அந்த அற்புதம் செய்தார், என்னை இந்த சாட்சி சொல்லுகிற கட்டங்கள் வரும் பொழுது
நீங்கள் அநேக சபைகளிலே பார்த்திருப்பீர்கள். எதை அவர்கள் சாட்சி சொல்வார்கள்? அவர்கள் இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், இந்த ஆபத்து ஏற்பட்டது, அதிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தார், என்னுடைய பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனை என்னை விட்டு நீங்கியது, அப்படியெல்லாம் எல்லாம் சரீரத்துக்குரிய பூமிக்குரிய சாட்சிகளைத்தான் அதிகமாய் சொல்லுவார்கள். அதையெல்லாம் சாட்சி வைத்து இயேசுவை ஒரு மனிதன் நோக்க முடியுமா? அவ்வாறு அவன் எதற்காகத்தான் அவன் நோக்க முடியும்? தனக்கும் இவ்வாறு நடக்க வேண்டும், தனக்கும் இவ்வாறு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று அப்படி பூமிக்குரிய காரியங்களை நோக்கித்தான் அவன் இயேசுவை நோக்குவான். ஆனால் சாட்சி என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் அங்கே பரிசுத்த ஆவியானவர் நல்ல சாட்சிகளைத்தான் இங்கே வைத்திருக்கின்றார். இங்கே எழுதப்பட்ட அத்தனை பேர்களும் நற்சாட்சி, நல்ல, அதாவது விசுவாசத்திலே நல்ல சாட்சியை காத்து கொண்டவர்கள். அவ்வாறு இருப்பதை போன்று வாழ்க்கையிலே சாட்சி உள்ள வாழ்வு. யார் சாட்சியாக இருக்க முடியும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் எல்லோரும் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார். சாட்சி என்றால் என்ன? ஒரு நிலத்தை விற்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு வாகனத்தை விற்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு வீட்டை விற்கும் பொழுது அவர்கள் சாட்சி கையெழுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சாட்சிக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். என்னுடைய நிலத்தை நான் விற்றாலும் அதற்கு இன்னொரு மனுஷன் சாட்சிக்கு அவன் வர வேண்டும். அதே போல நீங்கள், ஆண்டவர் சொன்னார் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்றால், இயேசு இந்த பூமியிலே பாடுபட்டார், மரித்தார், ஜீவனுக்குள்ளான காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து விட்டார். இவரெல்லாம் கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார், இதையெல்லாம் நான் உண்டு பண்ணினாலும் சாட்சி என்று வரும் பொழுது நீங்கள் தான் அதற்கு சைன் பண்ண வேண்டும். அதாவது நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சாட்சியாய் இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும். இது ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவனுள்ள வாழ்க்கை, இது கிறிஸ்துவனுடைய சரீரமான சபை, இது பரிசுத்தம் நிறைந்தது, தூய்மை நிறைந்தது, அன்பு நிறைந்தது என்று நீங்கள் தான் அந்த சாட்சியை நீங்கள் கையெழுத்து வைக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே தான் அந்த சாட்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை போன்று இந்த சாட்சியை தான் இந்த பூமியிலே எல்லா இடங்களிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். சபையை குறித்து இந்த சகோதரன் சாட்சி சொன்னார், சத்தியத்தை குறித்தும் அந்த சகோதரன் சாட்சி சொன்னார். அவ்வாறான சாட்சி விட அதிகமான மேன்மையான ஒரு சாட்சி. இதையெல்லாம், இந்த சாட்சியை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரதானமானது என்ன? இயேசுவை நோக்குகின்ற வாழ்வு. நாம் இயேசுவை நோக்கி, அவருடைய வார்த்தைகளை நோக்கி, அவருடைய சத்தியத்தை நோக்கி நாம் வாழாவிட்டால் இந்த சாட்சி எல்லாம், இந்த சகோதரன் சொன்னதை போன்ற இந்த சாட்சி எல்லாம் அது வர முடியாது, கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த அவரை நோக்கி வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை தான் சாட்சி. அந்த வாழ்க்கை இல்லை என்றால் சாட்சி இருக்க முடியாது. நீங்கள் சாட்சியாய் வாழுங்கள் என்றால் இந்த பூமியிலே இந்த நாம் பிரவேசிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் சாட்சியாய், யாருக்கு? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய், அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய கண்கள் இந்த உலகத்திலே நடமாடக்கூடிய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் மாம்சீக பிரகாரமாக இந்த கண்கள் மனிதரை பார்க்கும், உலகத்தை பார்க்கும், பணத்தை பார்க்கும், பொருளை பார்க்கும், எல்லாம் மாம்சீகமாய் அவைகளை பார்க்கும். ஆனால் நம்முடைய இந்த மாம்ச கண்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் கண்கள் அந்த சூழ்நிலைகள் மறைந்திருக்கின்ற கிறிஸ்துவனுடைய சாயலை பார்க்கக்கூடிய வாழ்வு, அதுக்குள்ளே இயேசுவின் சாயலை பார்க்கக்கூடிய வாழ்வு. ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருக்கலாம், அழகான ஒரு கவர்ச்சியான ஏதோ சௌந்தரியமான ஒரு மனிதனாக இருக்கலாம். அந்த மனிதனை இந்த மாம்ச கண்கள் பார்க்கும். ஆனால் அந்த பார்வையிலே அந்த ஆவியின் கண்கள் கிறிஸ்துவனுடைய தூய்மை நிறைந்த சாயலை, இயேசுவை நோக்குங்கள். யாரை நீங்கள் பார்த்தாலும், எந்த சூழ்நிலையை பார்த்தாலும், பணத்தை பார்த்தாலும், பொருளை பார்த்தாலும், உலகத்தை பார்த்தாலும், கனத்தை பார்த்தாலும், பெருமைக்குரிய காரியங்களை பார்த்தாலும், புகழ்ச்சிக்குரிய காரியங்களை பார்த்தாலும், துன்பத்தை பார்த்தாலும், பாடுகளை பார்த்தாலும் இயேசுவை நோக்குங்கள். அந்த வாழ்க்கைக்கு பின்பாயுங்களுடைய இந்த ஆவியின் கண்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை நோக்குகின்ற வாழ்வு. அவ்வாறு அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். அவ்வாறு நோக்குகின்ற சகோதர சகோதரிகள் மட்டும்தான் சாட்சியாய் வாழ முடியும், சாட்சியாய் இருக்க முடியும்.
சாட்சியை தங்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொள்ள முடியும். இயேசு அந்த வாழ்வை அந்த பூமியிலே அவர் வாழ்ந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் எந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய கண்கள் பிதாவை நோக்கி பார்த்தது. அவர் பிதாவைத்தான் தனக்கு முன்பாக அவர் நிறுத்தி வைத்திருந்தார். அவ்வாறு இருந்தபடியினாலே தான் அவர் சொன்னார், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நான் செய்கின்றேன். ஆகையால் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கின்றோம். பிதாவை எப்பொழுதும் அவர் நோக்கி கொண்டிருந்தார். இயேசுவை யார் தங்களோடு எப்போதும் வைத்து வாழுகின்றவர்கள், எப்போது எல்லா இடங்களிலும் இயேசுவை எப்போதும் தங்களோடு நிறுத்துகின்றவர்கள் யார்? அங்கே சொல்லுவதைப் போல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்குங்கள். அந்த 11ஆம் அதிகாரத்திலே அந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த விசுவாச வீரர்களுக்கெல்லாம் அவர்கள் விசுவாசத்தை துவக்குவதற்கு ஒருவரை பார்த்து துவக்கவில்லை, முடிப்பதற்கு ஒருவரை பார்த்து முடிக்கவில்லை. ஆனால் நமக்கு இயேசுவை நோக்கி நீங்கள் பார்த்து இயேசுவை நோக்கி இயேசுவிலே முடிய வேண்டும். நம்முடைய விசுவாசம் இயேசுவிலே முடிய வேண்டும். நாம் இந்த உலகத்திலே மரிக்கும் பொழுது இயேசுவோடே அந்த விசுவாசம் முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரே முடிக்கின்ற வாழ்க்கை. விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுவதை போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடத்தை எனக்கு அவர் வைத்திருக்கின்றார் என்று அந்த வார்த்தையை போல நான் ஓடுகின்ற ஓட்டம், இந்த உலகத்திலே எதை நோக்கி ஓடுகின்றேன்? இந்த உலகம் எதை நோக்கி ஓடுகிறது? பணத்தை நோக்கி ஓடுகிறது, பொருளை நோக்கி ஓடுகிறது. அங்கே பாலியத்தின் மோகத்தை குறித்து உலகம் கவர்ச்சியை நோக்கி ஓடுகிறது, பெருமையை நோக்கி ஓடுகிறது, புகழ்ச்சியை நோக்கி ஓடுகிறது, வசதியான வாழ்வை தேடி ஓடுகிறது, ஆடம்பரமான வாழ்வை தேடி ஓடுகிறது. இவ்வாறெல்லாம் உலகம் அதைத்தான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே நாம் இதை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவை நோக்குங்கள். நீங்கள் இயேசுவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே ஓடுங்கள். நீங்கள் இவ்வாறு இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய ஓட்டம் பொறுமையாய் அதை இருந்து அந்த ஓட்டத்திலே கடைசியிலே விசுவாசத்தை நாம் கடைசி வரைக்கும் பாதுகாக்கின்ற சகோதர சகோதரிகளாய் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை தான் நம்மை சாட்சியாக நிறுத்த முடியும். நாம் குடும்பத்திலேயோ எங்கும் ஒரு சாட்சியாய் வாழுகின்ற அந்த ஜீவியத்தை இயேசுவை நோக்கி வாழ்கின்ற வாழ்விலே தான் இருக்கின்றது. ஆகையால் அது எத்தனை வருடங்களாக இருந்தாலும் 1995ஆம் வருடமாக இருந்தாலும் 2025ஆம் வருடமாக இருந்தாலும் இல்லாவிட்டால் இயேசு வர இன்னும் தாமதமாகிய 2050 ஆண்டு இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் சாட்சியாய் எங்கே மாற முடியும் என்றால் உங்களுடைய ஓட்ட பாதையிலே இயேசுவை நோக்குகின்ற வாழ்வு. ஆகையால் தான் அந்த காரியத்தை அவர் அதை சொல்லி கீழே நாம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை அவர் வைத்து கொண்டுதான் அவரை நோக்குங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள் என்று சொன்னார். அங்கே இப்போ யாராவது என்னை நோக்கி வாருங்கள், என்னை நோக்கி ஓடுங்கள் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் சத்தியத்துக்கோ தேவனுடைய நாமத்துக்கோ பரிசுத்தத்திற்கோ அவர் இடரலாய் அங்கே வாழ்ந்தால் நாம் அந்த இடரலைத்தான் நாமும் பின்பற்ற முடியும், அதைத்தான் நாமும் விசுவாசிக்க முடியும். ஆனால் இயேசு அவ்வாறு இல்லாமல் அந்த அவர் முற்று முழுவதுமாய் அவரை நாம் ஏன் எங்கே நோக்க முடியும் என்றால் பாவிகளால் செய்யப்பட்ட அத்தனை விபரீதங்களையும் இந்த உலகத்திலே சகித்து வாழ்ந்தார். எல்லா துன்பங்களையும் சகித்து வாழ்ந்தார், எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். அவர் பாடுபட்டார். அவர் பாடுபட்டு தன்னுடைய சொந்த ஜீவனை வெறுத்தார், தன்னுடைய சுய வாழ்வை ஒழித்தார். அவர் இந்த உலகத்திலே தனக்காக வாழுகின்ற அந்த வாழ்வை அவர் எந்த இடத்திலும் தேடவில்லை, எந்த வாழ்க்கைக்குரிய சூழ்நிலைகளிலும் தேடவில்லை. அதுதான் தியாகம் நிறைந்த வாழ்வு. இயேசுவை நோக்குங்கள் என்றால் சும்மா இயேசுவை அங்கே நோக்கி பார்க்கும்படிக்கு
அங்கே அவரை ஒரு உருவமாக வைத்தோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பேருக்காக வைத்து அவ்வாறல்ல. இதை அங்கே நோக்கு, அவர் இந்த பூமியிலே பாவிகளால் செய்யப்பட்ட எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றிலையும் அவர் சகித்து வாழ்ந்தார். சகித்து வாழ்ந்து அவர் முன்னே செல்லுகின்றார். ஆகையால் நீங்கள் அங்கே அவரை நோக்குங்கள். அவரை நோக்கி அவர் இத்தனை விவரங்களை சகித்த அவரே உங்களுடைய நினைவிலே எப்போதும் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நினைவில் எப்போதும் அவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நினைவில் அங்கே நீங்கள் தொழில் செய்யும் பொழுது இங்கே தொழில் காரியம் ஈடுபடலாம். பாடசாலைக்கு சென்றால் பாடசாலை படிப்பு காரியங்களில் ஈடுபடலாம். வீட்டிலே வேலை செய்தால் வீட்டு வேலைகளிலே ஈடுபடலாம். இன்னும் நாம் இந்த உலகத்துக்குள் போகக்கூடிய காரியங்களில் எல்லாம் அந்தந்த வேலைகள் அந்தந்த காரியங்களுக்கு ஈடுபடலாம். ஆனால் அவர் அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், நினைவிலே வைத்து கொள்ளுங்கள், அவரை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள், அவரை நினைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் அவரே நினைத்து கொண்டிருங்கள். நீங்கள் எப்போதும் அவரே நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் பாவத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள். பாவத்துக்கு விரோதமாய் எப்பவுமே இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாகவே போராடுவீர்கள். இப்பொழுது நம்முடைய சரீரம் இருக்கின்றது, என்னுடைய சரீரம் இருக்கின்றது. இந்த சரீரத்திலே இப்பொழுது இரத்தத்தை உங்களால் பார்க்க முடிகின்றதா? என்னுடைய சரீரத்திலே இப்போது இரத்தத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? ஆனால் இரத்தம் எனக்குள் இருக்கா இல்லையா? காயம் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் இரத்தத்தை பார்க்க முடியும். அதே போலதான் பாவத்திற்கு விரோதமாய் இரத்தம் சிந்தி அங்கே நீங்கள் பாவத்தை எதிர்க்க வேண்டும். இரத்தம் எப்படி நம்முடைய உடலுக்குள்ளே தோலுக்குள்ளே எப்படி அது மறைந்து இருக்கின்றதை போன்று பாவம் என்கின்ற வாழ்வெல்லாம் எப்போதுமே அது நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்து இருக்கக்கூடாது. பாவம் ஒரு மனிதனுடைய சிந்தையிலே மறைந்து வாழக்கூடாது. பாவம் ஒருவனுடைய இருதயத்திலே மறைந்து வாழக்கூடாது. பாவம் ஒருவனுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே மறைந்து வாழக்கூடாது. அந்த மறைந்து வாழுகின்ற அந்த இரத்தம் அது சிந்தப்பட வேண்டுமென்றால் அவன் பாவத்துக்கு விரோதமாக போராட வேண்டும். ஒரு போராடுகின்ற ஒரு யுத்தத்திலே நிற்கின்ற மனுஷன்தான் இரத்தம் சிந்துவான். ஏனென்றால் அவனுக்கு காயங்கள் ஏற்படும், அவனுக்கு குண்டடிகள் ஏற்படும். அவன் இரத்தம் சிந்துவதை போன்று ஒரு மனிதன் எப்போ பாவத்தை எதிர்க்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே இரத்தம் அவனை சிந்தக்கூடிய, அதாவது மறைந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்வு, இந்த மறைந்து இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் தேவனுடைய பார்வைக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு, அவருடைய தெய்வ பயத்துக்கு, அவருடைய சுவாபத்துக்கு ஒப்பா மாறுகின்ற வாழ்வுக்கு எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்து இருக்கக்கூடாது. யாருக்கு மறைந்து இருக்கக்கூடாது? அவரே நினைத்து கொள்ளுங்கள். அவரே தங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து வாழுகின்றவர். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் காதல் என்று சொல்லி ஒரு பெண்ணே நினைத்து கொண்டிருப்பார்கள். எப்பவும் பார்த்தா ஒரு ஆணே நினைத்து கொண்டிருப்பார்கள். அவளுடைய எண்ணத்தை சிந்தனையை திறந்து பார்த்தால் அவளுடைய பேர்கள், அவனுடைய பேர்கள் எல்லாம் வலம் வந்து கொண்டு, அதுதான் இந்த ஒரு மாயான இந்த ஒரு அதாவது இந்த இரத்தத்தை உள்ளே மறைத்து வைத்து உள்ளுக்குள்ளே அது தெரியாமல் இருப்பதை போன்று அந்த பாவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து அது வெளியேற முடியாத படிக்கு எல்லாமே அடங்குகின்றது. அடங்கி இருக்கும் பொழுது அங்கே எப்பொழுது காயம் ஏற்பட முடியும்? அவன் போராட வேண்டும், அவன் யுத்த முனையிலே நிற்க வேண்டும், களத்திலே அவன் நிற்க வேண்டும், எதிரியை அவன் எதிர்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவன் எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவருடைய சுயத்துக்கு எதிராய், அவருடைய மாம்ச இச்சைகளுக்கு எதிராய், அவருடைய கண்களுக்கு இச்சைகளுக்கு எதிராய், ஜீவனத்தின் பெருமைகளுக்கு எதிராய் போராட எப்பொழுது ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் இரத்தம் சிந்தப்பட முடியும். அதைத்தான் அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், இரத்தம் சிந்தப்படத்தக்காக எதிர்கள். நீங்கள் ஏதோ வெளியரங்கமாய் மேலோட்டமாய் நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள் விசுவாசிகள் என்பவர்களைப் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கின்றது, இருதயத்துக்குள்ளே விபச்சாரத்தின் ஆவி இருக்கிறது, இருதயத்துக்குள்ளே பணாசை இருக்கிறது, பொருளாசை இருக்கிறது. எல்லாம் இருதயத்திலே, சிந்தையிலே, அந்தரங்கத்திலே எல்லாமே மறைந்திருக்கின்றதே. அந்த மறைந்திருக்கின்ற அந்த பாவம் எல்லாம் எப்பொழுது வெளியேறும், எப்பொழுது சிந்தப்படும்? அதை நீங்கள் எதிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது, களத்திலே நிற்க ஆரம்பிக்கும் பொழுது, போராட ஆரம்பிக்கும் பொழுது, அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் போராட வேண்டும், பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும்.
யார் பாவத்தை எதிர்த்து போராடுகிறானோ அவருடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கின்ற அந்த இரத்தம் எப்படி காயம் ஏற்படும் பொழுது வெளியே சிந்துவதை போன்ற அவருடைய பாவம் அவருடைய சிந்தையில் எல்லாம் வெளியரங்கமாகின்றது. இயேசுவை நோக்குகின்றான். அவரை நோக்கும் பொழுது அவரை போன்று நான் பேசவில்லையே, அவரை போல நான் பார்க்கவில்லையே, அவரை போல நான் சிந்திக்கவில்லை, அவரை போல தூய்மை இல்லை, அவரை போல பொறுமை இல்லை, அவரை போல எனக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லை, அவரை போன்று இரக்கம் இல்லையே, அன்பில்லையே என்று அவன் நோக்கும் பொழுது அவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கின்றான். ஆராய்ந்து பார்த்து அவன் எப்பொழுதும் அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரே தன்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுதும் பார்த்தால் சிலர் அவருடைய சிந்தையிலே பணமே அவர்களுடைய நினைவிலே இருந்து கொண்டிருக்கும், தொழிலே அவருடைய நினைவிலே இருந்து கொண்டிருக்கும், எப்பொழுதும் சில பூமிக்குரிய காரியங்களே அவருடைய நினைவில் இருக்கும். கவனம், நினைவை ஆட்கொள்வதற்கு பணமோ பொருளோ தொழிலோ சீக்கிரத்திலே அது இடம் பிடித்து விட முடியும். நாம் கவனமாக இல்லை என்று சொன்னால் காலையிலே எழும்பி படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் பாருங்கள், நம்முடைய இருதயம் பாரமடைய, நம்முடைய சிந்தையில் பாரமடைய எப்போதுமே சில சந்தர்ப்பங்கள் சில சூழ்நிலைகளிலே அதிகமாய் பணத்தை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டு, இல்லாவிட்டால் ஏதோ கொடுக்கல் வாங்கல்களை குறித்து, இல்லாவிட்டால் பூமிக்குரிய தொழிலை குறித்து, அன்றாட எங்கே பூமிக்குரிய காரியங்களை குறித்து, இதையெல்லாம் வாழ்க்கையிலே சிந்தனைகளிலே அது மேலோங்கும் பொழுது என்ன செய்கின்றதென்றால் அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று அந்த இயேசுவை நினைக்கின்ற வாழ்வு அங்கிருந்து அற்று போக ஆரம்பிக்கின்றது. இதையெல்லாம் ஒரு மனிதன் இழந்து அவரை நோக்குகின்ற வாழ்க்கையெல்லாம் இழந்து அவன் சாட்சியாய் இருக்க முடியும் என்றால் எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? யாருக்கு சாட்சியாக இருக்க முடியும்? நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று வாயினாலே சொல்லுவதனால் அல்ல, அவனுடைய வாழ்க்கை சொல்ல வேண்டும், அவனுடைய ஜீவியம் சொல்ல வேண்டும். ஆகையால் இந்த வாலிப பிராயமாக இருக்கலாம், திருமணமான வாழ்வாக இருக்கலாம், எந்த ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்போதும் நம்மை அவர் சாட்சியாய் நிறுத்தவே விரும்புகின்றார். ஆகையாலே தான் நாம் செய்யக்கூடிய காரியம் போராடுங்கள். ஒரு யுத்தம் என்றால் அதிலே ஒரு வெற்றி வரும் வரைக்கும் அவன் போராடுவான், அவர்கள் போராடுவார்கள். அவ்வாறான ஒரு வாழ்விலே தோல்வியை காண ஆரம்பித்தால் பின்வாங்கி போய்விடுவார்கள். உங்கள் ஆத்துமா பின்வாங்காத படிக்க பின்வாங்கி போகாத படிக்க நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டுமாக இருந்தால் இயேசுவை நோக்குங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி முன்னேறுங்கள். அவரே நமக்கு முன் சென்றுகின்றார். அவரே பாவத்தை ஜெயித்தவர், பாவிகளால் செய்யப்பட்ட இத்தனை விபரீதங்களையும் அவரே சகித்தவர். ஆகையால் அவரை நோக்குங்கள், அவரை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அவரை உங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த துறைகளிலே நாம் எண்ணத்திலே ஈடுபட்டாலும் அவரே நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நினைவிலே வேறு யார் மனுஷரோ பொருளோ உலகமோ மாம்சமோ சுயமோ உங்கள் நினைவிலே நிற்க ஆரம்பித்து விட்டால் இரத்தம் சிந்தப்படாது, உங்களுக்குள் மறைந்திருக்கிற பாவம் வெளியேறாது. பாவத்தை மறைத்து வைத்திருப்பீர்கள். ஏனென்றால் நாம் இப்பொழுது போராடவில்லை, பாவத்தை எதிர்க்கவில்லை. ஆகையால் எந்த சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் உங்களுடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது மறைந்திருக்கின்றதா? கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு, அவரே உங்கள் வாழ்விலே அவரை பின்பற்றுவதற்கு ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்திலே இன்னும் மறைந்திருக்கின்றதா? அந்த இரத்தம் சிந்தப்படாமல் அங்கே இருக்கின்றதா? என்ன செய்யும்? ஒரு கண்டல் காயம் ஏற்பட்டு விட்டால், உடனே அடிபட்டு விட்டால், இந்த நகத்திலே ஒரு கண்டல் வந்து விட்டால் என்ன செய்யும்? அந்த இரத்தம் அதுக்குள்ளே கண்டி போய் இருக்கும். அந்த இரத்தம் வெளியேறாவிட்டால் என்ன நடக்கும்? அந்த கண்டல் இரத்தம் வெளியேறாமல் அதுக்குள்ளே கண்டி இருந்தால் என்ன நடக்கும்? வேதனை கொடுக்கும், வலி கொடுக்கும். அதே போலதான் பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே உறைந்திருந்தால், இரத்தம் உறைந்து கிடந்தால் அவனுடைய ஜீவியத்திலே அவனால் தேவனிடத்தில் சமாதானமாய் வாழ முடியாது. அவன் இயேசுவை நோக்கி அவனால் பார்த்து ஓட அவனுடைய வாழ்க்கையிலே விருப்பம் வராது, ஆசை வராது. ஆசையெல்லாம் உலகம், ஆசையெல்லாம் பணம், ஆசையெல்லாம் பொருள், ஆசையெல்லாம் இந்த மாமிசம் இச்சை, கண்களின் இச்சை. வாழு, நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாழு. பிரசங்கி சொல்லுவதை போல, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, நீ விரும்பினபடியெல்லாம் வாழு, எல்லாம் வாழு. ஆனால் கண்டலா இருக்கிற அந்த இரத்தம் இருக்கின்ற வாழ்வு வரைக்கும் உன்னுடைய ஜீவியத்திலே
உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வாசம் செய்ய முடியாது, நீ தேவனோடு சேர்ந்து வாழ முடியாது. ஆகையாலே தான் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நின்று வாழுங்கள், பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள். பாவத்திலே பலவீனப்படுகிறோம் என்பதற்காக பாவத்தை நேசித்து விடக்கூடாது. பாவத்தை வெறுப்பவர் பாவியை நேசிக்கிறார். அவர் சிலர் சொல்லுவார்கள், பாவத்தை இயேசு பாவிகளை நேசிக்கிறார். நீங்கள் சபையிலே சில ஒழுக்கமற்று சபைக்கு சத்தியத்துக்கு விரோதமாய் நடந்து கொள்ளும் பொழுது நாம் அவர்களை ஒழுக்காற்று பகுதிக்காக புத்தி சொல்லி பிற்பாடு சபையிலிருந்து நிறுத்துகின்றோம், சபைக்கு வர வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். சிலர் இவ்வாறு கேட்பார்கள், பாவிகளை இயேசு நேசிக்கிறார், அவர் இடத்தில் வருகிறவனை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர், அவரிடத்தில் வருகிறவரை நீங்கள் எப்படி அவர் சொல்லலாம் என்று கூட கேட்கின்றார்கள். அங்கே வேத வாக்கியத்தை பிசாசும் எடுத்துக்கொண்டு இயேசுவினிடத்திலே பேசினான் தான். பாவிகளை நேசிக்கிறார், அது எந்த காலத்திலும் மாறாதது. அது ஆண்டவர் வருகை வரைக்கும் இயேசு பாவியை நேசிக்கிறார், யாரும் இல்லை என்றில்லை. ஆனால் பாவியை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை வெறுக்கின்றார். பாவியை என்னை நேசிக்கிறார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னை நேசிக்கிறார், அவரிடத்திலே நான் போகலாம். ஆனால் பாவத்தோடு நான் போனால் அந்த பாவத்தை அவர் வெறுப்பவர், என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்குள்ளே பாவத்தை வைத்துக்கொண்டு பாவத்தை மறைத்து வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரிடத்திலே போனால் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர், அவர் பாவம் பாராதவர். ஆகையால் எனக்குள் இருக்கின்ற பாவத்தை அவர் சொல்லுவார், முதலாவது அதை வெறுத்து விடு, அதை விட்டு விடு, அதை விட்டு விலகிவிடு, அதை விட்டு மனம் திரும்பி விடு. இப்பொழுது நீ அதை வெறுத்து மனம் திரும்பி வா, நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை நான் மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன். அவ்வாறு இல்லாமல் பாவத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பமில்லை, பாவத்தை தங்களோடு வைத்துக்கொள்ளவே ஆசைப்படுகிறார்கள். அந்த பாவத்திலும் வாழ வேண்டும், இங்கே சபைக்கும் வர வேண்டும். இது என்ன? இதை தெய்வம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவேளை அங்கே சபையில் உள்ள மூப்பர்களோடு ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் வாருங்கள் என்று சொன்னாலும் தெய்வம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் இந்த கட்டிடத்துக்குள்ளே தான் வந்துவிட்டு போக முடியுமே ஒழிய அவர்கள் தெய்வத்திடத்திலே வர முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்தை வெறுப்பவர், பாவியை நேசிக்கின்றார். நீ பாவத்தை விட்டு விட்டு வந்தால் நீ எந்த பாவியா இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்வது. ஆகையால் மனம் திரும்புங்கள், குணப்பட்டு விட்டு நீங்கள் சபைக்கு வாருங்கள். அப்பொழுதுதான் சபையை ஏற்றுக்கொண்டு தெய்வம் ஏற்றுக்கொண்டால் தான் சபையை ஏற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான காரியத்தை போன்றுதான் இந்த வாழ்க்கையிலே யாரும் பாவம் என்கின்ற அந்த வாழ்வு, இந்த மறைந்திருக்கக்கூடிய இந்த இரத்தம் சிந்த வேண்டுமாக இருந்தால் போராடுங்கள், எந்த பாவத்தை மீது போராடுங்கள். நீங்கள் இயேசுவை நோக்கி ஓடுகின்ற வாழ்க்கையிலே எதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு இடையூறாய் அந்த ஓட்டத்துக்கு அங்கே உங்களை தடையாக அங்கே வருகின்றதோ, உங்களை சுற்றி நெருங்கி வருகின்ற பாவம் அப்படியே நெருங்கி வரும், வந்துதான் கடைசி நமக்கு உள்ளுக்கு போக பார்க்கும். அது நெருங்கி வரும் பொழுதே அதை எதிர்த்து போராடுங்கள். எதிரியை தூரத்திலே வைத்தே கொன்றுவிட வேண்டும். அவனை சமீபத்திலே வர விட்டால் அது நமக்கே ஆபத்தாய் போவதை போன்று பாவம் அங்கே உங்களை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம் என்று சொல்லுகின்றார். எல்லாமே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. எவனை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிவதை போன்று எந்தெந்த இடங்களிலே பஸ்ஸிலே போனால் அங்கு பாவம் சுற்றி வருகின்றது, இல்லாவிட்டால் தொழில் செய்கின்ற இடங்களிலே அங்கு பாவம் சுற்றி வருகின்றது. குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அங்கும் கூட பாவம் எல்லாம் சுற்றி சுற்றி வருகின்றது. ஆனால் ஏன் அது சுற்றுகின்றது? அப்படியே சுற்றி சுற்றி கடைசியிலே அது நமக்குள்ளே வந்து விடும்படி. ஆகையால் அது உள்ளே வருவதற்குள்ளாகவே அதை கொல்ல வேண்டும், அதை எதிர்க்க வேண்டும். கசப்பு இருதயத்துக்குள்ளே குடிகொள்வதற்கு முன்பாகவே கோபத்தை அழிக்க வேண்டும். விபச்சாரத்தினாவே இருதயத்துக்குள்ளே குடிகொள்வதற்கு முன்பாகவே கண்களிலே அதை கொன்றுவிட வேண்டும். இவ்வாறான குறை சொல்லுகின்ற வாழ்வோ, எந்த முறுமுறுக்கின்ற வாழ்வோ, எந்த ஒரு வாழ்வும் அது நமக்கு உள்ளுக்குள்ளே வருவதற்கு உள்ளாகவே அது சுற்றி நெருங்கி வரும் பொழுதே அதை அழிக்க வேண்டும் என்றால் அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறவனாய் இருக்க வேண்டும். அவரே தன் வாழ்விலே எப்போது நினைத்து கொண்டு தன் நினைவிலே அவரே வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் அவன் போராடுவான். அவன் போராடி சுற்றி இருக்கும் பொழுதே அதை அழித்து விடுவான். அவ்வாறு அதை அழிக்காவிட்டால் அது இருதயத்துக்குள்ளே வந்துவிடும், நமக்குள்ளே வந்துவிடும். நாம் அதற்கு பிற்பாடு பாவத்திலே ஜீவிக்கும் பொழுது சாட்சியுள்ள வாழ்வு நம்மை விட்டு இழந்து போய்விட முடியும். நாம் யாருக்கும் சாட்சியாக இருக்க முடியாது. ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்வை நாம் பாதுகாத்து கொண்டவர்களாக
நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து ஓடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராய் இயேசுவினுடைய இந்த ஜீவனுக்குரிய அவருடைய மேஜையிலே, கர்த்தருடைய மேஜையிலே இதெல்லாம் சகித்து வாழ்ந்தார். அவரே நான் நினைத்து, அவரே நான் நோக்கி, அவரை போல நான் மாற வேண்டும். எல்லோரும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாம், அவருடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய விருப்பம் இயேசுவை போல மாற வேண்டும், அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கைத்தான் நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓட வேண்டுமா இருந்தால் உங்களுடைய நினைவு முழுவதும் அவரே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் அவரே உங்கள் நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நினைவிலே வேறு எது இடம் பிடிக்கின்றதோ அதுதான் நம்முடைய ஓட்ட பாதையை நிறுத்திவிட முடியும். ஆகையாலே தான் அவ்வாறான காரியங்கள் உங்களை சுற்றி நெருங்கி வரும்போது பொறுமையாக ஓடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை எதிர்த்து, இரத்தம் சிந்தப்படத்தக்க எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்குள்ளே எந்த பாவமும் உள்ளே மறைந்து கொள்ளாதபடிக்கு, குடியிருக்காதபடிக்கு வெளியேற்றுங்கள். அதை எதிர்த்து போராடி எந்த பாவமும் உங்களுக்குள் குடிகொள்ளாத வாழ்விலே நாம் வாழ்ந்தால் அந்த பாவத்தை வெறுக்கின்ற அந்த வாழ்விலே இயேசு நம்மை நேசிக்கிற தெய்வமாய் அவர் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை வெறுத்தார். அதே போல அந்த வெறுப்பும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் பாவத்திலே தவறி இருந்தால் வெறுப்பு இருக்க வேண்டும், அதை வெறுக்க வேண்டும். அங்கே நாம் அங்கே மனித அந்த கழிவு வெளியேறுகின்றது. அந்த மனித இடத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த கழிவை எந்த மனுஷனாவது அதை பார்த்து, அதை நேசித்து, அதை அங்கே தன்னிடத்திலே வைத்திருக்க வேண்டுமென்று யாராவது விரும்புவானா? விரும்ப மாட்டான். அவன் அவனாலே அதை சகித்து கொள்ள முடியாத படிக்கு அவன் அந்த அளவுக்கு அவனுக்கு அது அருவருப்பாய் இருப்பதை போன்று பாவம் இந்த வாழ்க்கையிலே வெறுப்பு இருக்க வேண்டும். நாம் தவறினாலும் அதை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நேசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆகையால் நீங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுங்கள். ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுக்கவும் சாட்சியாய் நிறுத்தவும் வேண்டும் என்றால் முதலாவது வெறுப்பு இருக்க வேண்டும். எதையும் வெறுக்க வேண்டும். ஒருவேளை அதிலே நாம் விழுந்தாலும் நாம் அதை வெறுக்கிறவர்களாக இருந்து நாம் போராடும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையிலே நாமும் சாட்சியாக இருந்து ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையை கொடுக்க முடியும். இந்த வாழ்க்கையிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க நாம் எல்லோரும் சாட்சியுள்ள வாழ்விலே நாமும் பிரகாசித்து இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் வாழுவோம். எல்லாவற்றிலும் சாட்சியாய் வாழுவோம். நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பெற்றோர், நல்ல பிள்ளைகள், நல்ல விசுவாசி, சாட்சி. இந்த சாட்சி உள்ள வாழ்க்கையிலே நாம் இயேசுவே எப்போதும் நோக்கி அவரே எங்கள் நினைவிலே வைத்து நாம் வாழுவோம். பாவத்தை இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து போராடுவோம். அதை வெளியேற்றுவோம். அது உள்ளே நெருங்கப்படாதபடிக்கு அது சுற்றி வரும்பொழுதே அதை அழித்து விடுவதற்கு கவனம் உள்ளவர்களாய் அவரை நோக்கி முன் சென்று போனார், வாழ்ந்தார், விபரீதங்களெல்லாம் சகித்தார். அவரே நான் நினைவிலே வைத்து கொண்டு வாழ்ந்தால் நாமும் அவரை போல ஜெயித்து அவருடைய நித்திய ஜீவனுக்குரிய ஜனங்களாய் மாற முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சகோதரன் தாசன் சகோதரன் பேசிய போல் நல்ல ஒரு சாட்சியான ஒரு காரியத்தை குறித்து, சபை குறித்து அவர் பேசின அது மிகவும் பிரயோசனமாக இருந்தது. கேட்டது போல் ஆயால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓடுகிற வாழ்க்கையின் ஜீவியமே அதே இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையின் பேரின்பமான மகத்துவமுள்ள வாழ்க்கை. அந்த இயேசு கிறிஸ்துவைக்குள்ளான ஒரு ஓட்டத்தை ஓடுற வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாகவே நான் வாஞ்சிக்கிறேன், மகிழ்ச்சியாகவே நான் எண்ணுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் நான் கண்டு கொண்டதெல்லாம் இந்த உலகத்திலே பந்தய சாலையிலே ஓடுகிறார்கள், எத்தனையோ ஒலிம்பிக்கில் ஓடுகிறார்கள், எத்தனையோ ஃபுட்பால்
ஃபுட்பாலில் விளையாடுறார்கள், கிரிக்கெட்டில் விளையாடுறார்கள், அத்தனை பேரும் அவர்கள் ஏதாவது தாங்கள் வெல்ல வேண்டும் என்று அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்திலே அவர்கள் எதையும் பார்க்காமல் எதையும் செயல்படுத்தாமல் அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனாலும் ஓடும்போது அவர் பவுலப்போஸ்தலர் ஒன்றை குறித்து சொல்லுகிறார். கொரிந்தியர்களின் நிறுவம் 1 கொரிந்தியர் நிறுவத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று அவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே ஓடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். இந்த பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் இச்சையடக்கமாக இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஒலிம்பிக்கில் ஓடுற இடத்துல முன்னுக்கு கொண்டு போய் ஒரு பணத்தையோ அல்லது ஒரு இச்சையையோ கொண்டு போய் நிறுத்தினால் அவன் அதையெல்லாம் பார்க்கவே மாட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய நோக்கம் இல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும், முதலாவது போக வேண்டும், முதலாவது தான் வெல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கம் தான். அந்த இடத்துல யாராவது பேசினா கூட அந்த பேச்சை கூட அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் பெருசுபடுத்த மாட்டான், கோவப்பட மாட்டான். அவன் ஓடுற அந்த எண்ணத்திலே நிற்பான். அந்த அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறுகிறவனே அந்த இச்சை அடக்கத்துக்குள்ளாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால், அழிவில்லாத கிரீடத்தை, மகத்துவமான கிரீடத்தை பெறுகிறதற்கு நாங்கள் எவ்விதமாய் இருக்கணுங்கிற அந்த மகத்துவமுள்ள வாழ்க்கையின் ஜீவியத்தை இயேசு கிறிஸ்து அவ்விதமாய் கற்றுக்கொண்டு இந்த காலை வேளையிலே பேசியிருக்கிறார். ஆயால் அந்த மகத்துவமான இயேசுவை நோக்கி கொண்டு ஓடுற நமக்கு, நியமித்து இருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடுகிற நமக்கு இந்த இச்சை வந்தால் தானே, இந்த கோபம் வந்தால் தானே, இந்த எரிச்சல் வந்தால் தானே, இந்த பெருமை வந்தால் தானே, அத்தனையும் தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுற வாழ்க்கையே அதே பேரின்பமான மகத்துவமுள்ள வாழ்க்கைங்கிறதே என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே அணிதினம் ஒவ்வொரு நாளும் நான் கட்ட போல தொழில் செய்கிற இடத்திலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்திலேயோ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சிந்தை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளான சிந்தை, இயேசுக்குள்ளாக நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி இருக்கிறேன், அந்த அதிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை தான். எங்கே போனாலும் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில். பந்தயத்தை பெறுகிறதற்காக, பரம அழைப்பின் பந்தயத்தை பெறுகிறதற்காக ஓடுகிற வாழ்க்கை. அப்படியாப்பட்ட ஒரு ஜீவியத்தில் என்னுடைய வாழ்க்கையும் அந்த விசுவாசத்துக்குள்ள ஓடி எப்படியா அதோட நாமத்தை மையப்படுத்த கிருபையாண்டு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த நாம் மையப்படுதாக தேவாவியானவர் சபையிலே ஆழமான சத்தியத்தை குறித்து தேவன் பேசிய வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து அவர் இரத்தம் சிந்தத்தக்காய் போராடி அவரங்கே சிலுவையின் மரண பரியந்தம் அவரங்கே தன்னை தாழ்த்தினவராய் அங்கே அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றான அந்த வார்த்தையை சொல்வதை விட இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னது போன்ற இங்கே எனக்கு நீங்கள் இந்த பூமியிலே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றான இந்த வார்த்தை, அதுதான் அங்கே என்னிடத்திலிருந்து நான் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியான என்னுடைய ஜீவியத்திலிருந்து புறப்படக்கூடியான அந்த வாழ்க்கை. அதைத்தான் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே பேசினார். நாட்களில் இயேசு என்னிடத்திலே விசுவாசத்தை அங்கே தொடக்குவதற்கும் அந்த விசுவாசத்தை முடிப்பதற்கும் அது இயேசுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் அங்கே இருக்கிறது. எனவே இங்கே என்னிடத்திலே தொடக்கியான அந்த விசுவாசத்தை இன்றைக்கு நான் காத்துக்கொள்வதற்கு இந்த பூமியில் வாழக்கூடியான அந்த ஜீவியத்திலே இன்றைக்கு அந்த மாதிரியை, அந்த எனக்கு முன்பாக வைத்த அந்த மாதிரியை அங்கே நான் உற்று நோக்கி அதை பார்க்கும்படியாய் இந்த நாட்களிலே தேவன் அங்கே பேசிய இந்த வார்த்தைகள் இன்றைக்கு அதுதான் அங்கே இன்றைக்கு பூமியிலே எனக்கு சாட்சியை, இந்த பூமியிலே நான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அதுதான் அங்கே சாட்சியை அங்கே இருக்க முடியும். அதுதான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க முடியும். ஜனங்களுக்கு முன்பாய், சபைக்கு முன்பாய் அதைத்தான் அங்கே பிரதிபலிக்க முடியுங்கிறான அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை. அதைத்தான் தேவன் இந்த காலை விலையை பேச இன்னுமாய் தேவடைய சமூகத்திலே என்னையும் அதிகமாக உற்சாகப்படுத்தினார். இந்த பூமியிலே வாழக்கூடியான நிச்சய வாழ்க்கையிலே இங்கே எனக்கு முன்னோடியாக வாழ்ந்த திருவத்திலான சாட்சிகள் அங்கே என்னை சூழ்ந்தோன்றிருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை தொடக்கிறார் முடிக்கிறாய் அந்த இயேசு கிறிஸ்துவை அங்கே நோக்கி, அவருடைய பார்வையை, அவருடைய சிந்தையை நோக்கி, அவருடைய நோக்கத்தை நோக்கி என்னுடைய ஓட்டத்தை அங்கே ஓடும்படியான அந்த துரிதமான அந்த ஒரு ஆவியை பரிசுத்தாவி வரக்கூடிய காலங்களை இன்னுமாய் தந்து என்னை நடத்துவான் விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் இன்றைய நாட்களிலும் சகோதரன் மூலமாக தேவன் அவருடைய சாட்சிகளை பயந்து கொள்கிறான். அந்த வேளையிலே தேவன் இடைப்பட்டான அநேக காரியங்களுக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவனோடு ஐக்கியம் கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவாக தேவன் சகோதரனை இந்த நாட்களிலே கூட்டி சேர்த்த தயவுக்காகவும் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் பேசியான வார்த்தையெல்லாம் இன்றைக்கு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம், இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே
மட்டும்தான் அங்கே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையிலே நிலைத்திருக்க முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே இடைப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறான அந்த காரியமெல்லாம், ஒருவன் அங்கே மல்யுத்தம் பண்ண வேண்டுமாக இருந்தால் அங்கே அவன் சட்டத்தின் பிரகாரம் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான் என்றான் அந்த வார்த்தையைப் போல இன்றைக்கு நான் வாழுகிறான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே என்னுடைய சாட்சிகள் என்று சொல்லுகிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் அங்கே இயேசுவை நோக்கியதாக இருக்கிறான் அந்த பட்சத்திலே தான் அந்த அவருடைய அந்த மகிமையான அந்த கிரீடத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே அவருடைய வருகையிலே நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனை நான் நின்று விட முடியும். இன்றைக்கு அதற்கு முன்பாக அந்த எபிரேயரிலே முதல் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டான அந்த விசுவாசத்தை குறித்தான வாழ்க்கையிலே நற்சாட்சி பெற்றான் அந்த அவர்களுடைய காரியங்களிலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அங்கே அடையாமல் போனார்கள் என்றான அந்த வார்த்தையிலே இன்றைக்கு அவரிடத்திலே இல்லாத அந்த குறைவெல்லாம் அங்கே முன்மாதிரியான அந்த ஜீவியம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க முடியாத அந்த காரியங்களைத்தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு ஆசீர்வாதமாய் நான் பெற்றுக்கொண்டான அந்த மாதிரியான அந்த ஜீவியம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை எவ்வாறு வாழ்ந்தார், அவருடைய மாதிரிகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்தான அந்த காரியங்களை அங்கே நோக்கி பார்த்து அந்த சட்டத்தின் பிரகாரம் என்னுடைய ஜீவியத்தை நான் மாற்றிக்கொண்டு அவருடைய அந்த வருகையிலே அவருக்கு அந்த மகிமையின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வழிகளை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறான அந்த ஆசீர்வாதத்துக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே பேசியான அந்த வார்த்தையின் பிரகாரம் என்னுடைய சாட்சி என்று சொல்கிறான் அந்த காரியமெல்லாம் அங்கே அது இடையிலே முறிவிட்டு போகிறான ஒரு காரியமாய் அல்லது மற்றவர்கள் அங்கே என்னை பார்த்து என்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து அங்கே அவர்கள் கேலி கிண்டல் செய்யக்கூடியான ஒரு ஜீவியம் அங்கே அது இருக்கிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் இயேசுவை நான் எப்பொழுது அங்கே நோக்கி பார்க்கிறான் அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே குறைபடுகிறேனோ அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையை என்னிடத்திலே அங்கே வெளிப்பட முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதான அந்த வாழ்க்கை, அவரோடு அங்கே ஒருங்கிணைந்து வாழுகிறான அந்த வாழ்க்கை, இன்றைக்கு நேற்றைய நாட்களில் தேவன் பேசியான ஒரு காரியம், இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஐக்கியம் அது என்னுடைய ஜீவியத்திலே அது ஒருமனப்பட்டதாக அங்கே இருக்கிறதான அந்த வாழ்க்கையிலே தான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அங்கே இயேசுவை நோக்கியதான ஒரு வாழ்க்கையாக இருந்துவிட முடியும். என்னோடு பரிசுத்த ஆவியும் நானும் அங்கே ஒருமனப்பட்டான ஒரு சிந்தையோடு ஒரு வாழ்க்கையை அங்கே வாழும் பொழுதுதான் என்னுடைய நடைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், என்னுடைய செயற்பாடுகள் என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றான அந்த காரியமெல்லாம் அங்கே பரிசுத்த ஆவியினுடைய காரியங்களை அங்கே இருந்துவிட முடியும். அப்பேற்பட்டான வாழ்க்கையிலே என்னை நானே அங்கே ஒருங்கிணைத்தவனாய் அங்கே நான் அதற்கு உடனே கீழ்ப்படிந்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் அங்கே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு வாழ முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். நானும் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல என்னை பின்பற்றுங்கள் என்றான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு சகோதரன் காலை வேளையிலே பேசியான அந்த சாட்சியை போல இன்றைக்கு வாலிப பிராயத்தில் நிற்கிறான என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தான இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் என்னுடைய சாட்சிகளை பார்த்து இன்றைக்கு நானும் அங்கே அதன் வழியிலே நடக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு வாஞ்சையும் தாகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் இயேசுவை நோக்கி பார்க்கிறதான வாழ்க்கையிலே என்னிடத்தில் இருக்கக்கூடியான எல்லா விதமான பலவீனங்களையும் அங்கே உதறி தள்ளிவிட்டு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி அவரை மட்டுமே நோக்கி பார்த்து அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையிலே நிலைத்திருந்து தேவனை மயப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களிலே என்ன நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் என்று பேசினான வார்த்தை கர்த்தர் என்னோட இடப்பட்டான காரியத்தை எப்படி என்றால், நான் தேவனை இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்ப்பதற்கு ஒரு வெறி எனக்குள்ளே இருக்க வேணும். ஒரு தாகத்தை விட, ஒரு விருப்பத்தை விட ஒரு வெறி எனக்கு இருக்க வேணும். வெறி எனக்கு இருக்கிறவன் தான் அவன் தீராத ஒரு வெறி எனக்கு இருக்கிறவன் தான் அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவன் ஓட முடியும். ஒரு ஃபுட்பால்லையோ ஒரு கிரிக்கெட்லையோ ஒரு விளையாட்டுலையோ ஒரு வெறி அவனுக்கு இருந்தால் அவன் தன்னை தியாகம் பண்ணி நாளாந்தம் முன்னுக்கு பல நாட்களாக அவனை பயிற்சி பண்ணுவான். பயிற்சி பண்ணி அந்த ஒரு 40 நிமிஷம் உதைப்பந்தாட்டம் விளையாடுவதற்கு, ஒரு 90 நிமிஷம் உதைப்பந்தாட்டம் விளையாடுவதற்கு அவன் ஆயத்தம் பண்ணுற காலங்கள் எவ்வளவு சில 2 வருடங்களாக இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு அந்த 90 நிமிஷம் அந்த கிரவுண்டில் அவன் விளையாடுவதற்கு அவன் வெறி உள்ளவனாக இருக்கிறான். அதே போல் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து நான் ஓடுவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெறி இருக்க வேணும். அது இந்த கட்டடம் கட்டுவதற்கு சபையார் எல்லார்ட்டையும் ஒரு வெறி இருந்ததால் எல்லாவற்றையும், நேரத்தை, பணத்தை, நம்முடைய சரீர சுகத்தை, அவருடைய எல்லாத்தையும்
எப்போது என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன். என் மனைவி ஒரு காரியம் செய்யும்போது நான் மனைவியை நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நான் எப்போது அது மன்னிக்கக்கூடியவனாக இல்லாது இருக்கிறேன்றால் நான் கிறிஸ்துவ நிமித்தம் என் மனைவியை நான் வெறுக்கிறேன். அதாவது ஒரு வெறி இல்லை, கிறிஸ்துவை பார்த்து ஊடுறதுக்குரிய வெறி இல்லாதால என் மனைவியை நான் நேசிக்க முடியாத தன்மையில் இருக்கிறேன். எப்போது என் பிள்ளைகளை நான் பிள்ளைகள் ஒழுங்காக செயல்படாத பட்சத்தில் நான் பிள்ளைகளை கண்டிக்காமல் இருக்கிறனோ அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காத அந்த வெறி என்னிடத்து இல்லாதால நான் எப்போது சகோதரர்கள் தவறான கதையை சொல்லும்போது அவர்களை நேசிக்க முடியாமல் அவர்களை மன்னிக்க முடியாத நிலையில் நான் இப்போது எனக்கு வருதுன்றால் எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடக்கூடிய அந்த வெறி இல்லை. அந்த வெறி இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடக்கூடிய அந்த வெறி எனக்குள்ளே அந்த தாகம், அந்த தீரா தாகம் என்று சொல்கிறத விட ஒரு வெறி, ஒரு அவா என்னத்தை இல்லை என்றால் நான் சௌரியரை செய்யும்போது அவர்களை மன்னிக்கிறதோ அல்லது மன்னிப்பு கேட்குற நிலை எண்ணத்தில் வராது. அதில் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் சரி, என்னுடைய தனிப்பட்ட ஜீவத்தை சரி, என்னுடைய வேலை இடத்துல சரி, என்னோடய வேலையை வர்றவர் கூட எனக்கு விரோதமாய் சில என்னை டென்ஷன் படுத்துவார், என்னை குழப்புவார். அவர் இப்படி ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் புரிஞ்சு கொள்ளாத மாதிரி என்னை குழப்புவார். நான் பல வாட்டி அதை பற்றி சொன்னாலும் அது அவர் விளங்கி கொள்ளாத இருப்பார். இந்த காரியத்தை செய்யுங்கன்னு அவர் சொல்லிக் கொடுத்தாலும் அது பிறகு நான் பார்க்கும்போது பிள்ளையாக இருப்பார். நான் அவர் மன்னிக்க வேணும் என்ற நிலை, அவர் திரும்ப நான் சொல்ல வேணும் நிலை, கத்தாமல் ஒரு உணர்ச்சி வசப்படாமல் நான் சொல்ல நிலை எப்போது எனக்கு வரும் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோட இரண்டு அவர் வீதியில் அவர் சத்தம் கேட்கப்படவில்லை. அவர் எப்போதும் அவர் அமைதலாக இருந்தார் என்ற மாதிரி. அதுபோல் நான் அமைதலான காரியத்தோடு செயல்படாத பட்சம் இப்போ எனக்கு வருதுன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காத இந்த சூழ்நிலையில் எப்போதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட இதில், எப்போது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், எப்போது என்னுடைய சபை வாழ்க்கையில், என்னுடைய சிந்த வாழ்க்கையில், எப்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு உலகப்பரமான காரியம் எனக்குள்ளே வந்து சிந்தையிலே அப்படியே தேங்கி நிற்கிது, ரத்தம் சிந்தப்படத்தக்கான ஒரு விருப்பம் இல்லாத பட்சத்தில் தான் அந்த காரியங்கள் எனக்குள்ளே தேங்கி இருக்கிறது. உலகப்பரமான காரியங்கள், மனைவியை மன்னிக்க முடியாத காரியங்கள், மனைவி அன்புக்குறார், மனைவி ஒரு காரியத்தை ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்குரிய காரியத்தை செய்யும்போது ஒரு புகழாதவர் தான், ஒரு மெச்சிக்கொள்ளாத, நீங்கள் நல்லா சமைச்சிருக்கிறீர்கள், நல்லா இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள், நான் போகும்போது ஊத்தியாக இருந்திருக்கிறது வீடு, இப்போது நான் வீட்டுக்கு வரும்போது நல்லா க்ளீனாக இருக்கிறது, நல்ல சுத்தமாக இருக்கிறது, நீங்கள் சரியாக செய்திருக்கிறீர்கள் என்று எப்போது நான் மனைவியை பாராட்ட நான் தவறுறேன் என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரத்தம் சிந்தறதுக்கான ஒரு விருப்பம் எனக்கு இல்லை. அது விருப்பம் எப்போது எனக்கு இருக்குமா இருந்தால் என் மனைவியை சாதாரண விஷயம் செய்தாலும் நான் மனைவியை பாராட்ட வேணும். மனைவி எனக்கு விரோதமாய் என்னுடைய சொல்லை கேட்காம ஒரு காரியத்தை செய்தால் அது மனைவியை மன்னிக்காமல் திட்டிக் கொண்டிருக்கிறான காரியம். ஏனென்றால் அந்த காரியத்தை ஏன் செய்கிறேன்றால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கவில்லை. என்னுடைய சாட்சி உலகப்பரமான சாட்சியாக இருக்கிறது, மாம்சத சாட்சியாக இருக்கிறது, வெளிப்புறமான சாட்சியாக இருக்குது. என்னுடைய சாட்சி எதை பார்த்து ஓட வேணும் என்று சொன்னது போல் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடும்போது நான் எப்போதும் என் பிள்ளைகள் பாராட்டக்கூடியதாக இருக்கும், என் பிள்ளைகளை பாராட்டக்கூடிய, என் மனைவியை பாராட்டக்கூடிய, சபையில் உள்ள ஒரு காரியம் செய்யும் அவர்களை பாராட்டலாம். அவரை சின்ன தவறு செய்யும்போது பெருசாக தெரிகிறதெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குற ஜீவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஜீவம் இல்லை. ஒரு சபையில் உள்ளவர்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அவர்கள் அது பிழைய காரியத்தை ஒன்று நோக்கி பார்க்க மாட்டார்கள். சரியாக ஒரு காரியத்தை செய்யும்போது அது பெருசாக தூக்கி கதைக்கிறான். ஒரு மனநிலை எப்போது எனக்குள்ளே வருது என்றால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறான். அந்த ஜீவத்தை நான் பின்பற்றும் போது, இப்படியான ஜீவத்தை நான் சௌரர் அது வார்த்தையாக பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கிட்ட இருந்து நான் என் இளம் வயசிலிருந்து கற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று அவர் சொல்கிறதெல்லாம் அந்த ஜீவனை அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கொண்டது. இதுக்கு முதல் பேசினான சௌரருடைய அந்த வார்த்தையில் நான் கேட்கும்போதெல்லாம் அவர்கள் வார்த்தை இல்லை, அவர்கள் பேசினான் அந்த ஜீவத்தை தான் என அதில் சொன்னார்கள். அது நான் இளம் வயதிலிருந்தே நான் கண்டு கொண்டதைத்தான் அது செவி கொடுத்து கொண்டிருந்தேன். அது இப்போதும் அது எனக்கு சவாலாக இருக்கிறது. அதெல்லாம் தேவனுக்குத்தான் மகிமை. எங்களுடைய சாட்சியல், என்னுடைய சாட்சியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடக்கூடியான சாட்சியாக இருக்கிறதால நான் அதை பின்பற்ற நான் வாஞ்சியாக இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாதான். ஆமென். தேவன் சகோதரத்தை வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து தேவன் பேசுகின்றான ஜீவமெல்லாம் அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கின்றானோ அவருடைய வாழ்க்கை அது ஒரு சாட்சி இல்லாத ஜீவன் தான் கடந்து போக முடியும். தேவனை ஒரு மனிதன் நோக்கி பார்க்கின்றானோ எப்பொழுதுமே அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையில் கடந்து போக முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலங்களில் எனக்கு வெளிப்படுத்தின நிலைகள். ஒரு மனுஷன் குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக பிழையாக நடந்திருக்கலாம், குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பாக ஒரு நல்லாக நடந்திருக்கிற மனுஷனை நான் நோக்கி பார்க்கணும் இருந்தால் அதே மாதிரியான சோதனை எனக்கு வரும் பொழுது அந்த மனுஷனை போலவே வாழ்கின்றான். அந்த வாழ்க்கையெல்லாம் நான் செல்ல முடியும். என்னிடத்தில் சாட்சி இல்லாத வாழ்க்கை தான் காணப்படும். ஆனால் தேவன் ஒரு காலத்தில் நல்லாக வாழ்ந்து
ஒரு காலத்தில் நல்லாக வாழாவிட்டு ஒரு காலத்தில் நல்லாக வாழ்ந்தான் காரியம் இல்லை. தேவன் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாத அந்த வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லா விதமான ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் எல்லா விதமாகவே சோதிக்கப்பட்டு பாவம் அறியாத வாழ்ந்தான வாழ்க்கை. மாமிசத்தின் பிரகாரம் தேவன் வாழ்ந்தான ஜீவியத்திலே உலகத்திலே என்னை போலவே சோதிக்கப்பட்டான தேவன் பாவம் அறியாத வாழ்ந்தான அந்த தேவனுடைய சாட்சி எனக்கு முன்பாக அது வைத்திருக்கின்றான காரியமெல்லாம். தேவன் காலவேளை பேசும் பொழுது ஒரு கண்டல் காயம், அந்த காயத்தில் இரத்தம் கண்டிருக்கு, அதை வெளியேற்றாவிட்டால் அது உள்ளுக்குள் இருந்து கொதிக்கின்றான அந்த காரியமெல்லாம் ஒரு அரைகுறை கிறிஸ்தவ வாழ்க்கையானது. இடத்தில் வருகின்ற அந்த பாவத்தை நான் வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி அதை நான் வெளியே கொண்டு வரும் பொழுது மறுபடியும் அதை நான் உள்ளுக்குள்ளே அதை நான் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அந்த வாழ்க்கையிலே எனக்கு அந்த வருகின்றான் அந்த காயம் அது ஒரு கண்டல் காயமாக காணப்பட்டு அதற்கு மீண்டும் மீண்டும் ஒரு வருத்தத்தை தரக்கூடிய அந்த வாழ்க்கை. அந்த கண்டல் காயம் வருவதற்கு முன்பாகவே அதை கிழித்து போட்டு அதை நான் இரத்தத்தை எப்பொழுது வெளியே விடுகின்றேனோ அப்பொழுது ஒரு சுகம் பெறக்கூடியான அந்த வாழ்வு. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அரைக்குறையான அந்த வாழ்வெல்லாம் அந்த கண்டல் காயத்தை போன்றான அந்த வாழ்க்கை அது ஒருபொழுதும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தராது என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் நான் உணர்முடிபடி பேசினார். என்னுடைய வாழ்க்கையானது அந்த கண்டலில் வருகின்றான அந்த இரத்தமானது எப்பொழுது அது வெளியேறத்தக்கதாய் உடனடியாக நான் அதை செயற்படுத்துகிறேனோ அப்பொழுதே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இல்லாவிட்டால் அது உள்ளுக்குள்ளே வைத்திருந்து வாழ்கின்றான் அந்த வாழ்க்கையிலே அரைக்குறை கிறிஸ்தவ வாழ்க்கை குந்தி வழங்குகின்றான வாழ்க்கை ஒருபொழுதும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு இடைப்பட்டார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் என்னை போலவே சோதிக்கப்பட்டார். கோபத்திலும் சோதிக்கப்பட்டார், கண்களில் பார்க்கின்றான காரியங்களிலும் பேசுகின்றான பேச்சுக்களிலும் பண விஷயங்களிலும் உலகப்பிரமான எந்த காரியங்களும் சோதிக்கப்பட்டான தேவன் அது சாட்சியுள்ளான வாழ்க்கை வாழ்ந்தார். என்னிடத்தில் அது சாட்சி காணப்படுகிறார் என்பதை தான் தேவன் கேட்டார். நானும் ஒரு குறைவுள்ளவனாக நிற்கின்றேன். வர நாட்களிலும் அந்த கண்டல் காயத்தை போல அரைகுறை கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்து விடாதபடி தேவனுக்காகவே அந்த இரத்தத்தை வெளியே சிந்துகின்றான் அந்த வாழ்வை தேவன் தாமே என்னுடைய பலத்தினால் ஆகாது, அந்த தேவனுடைய அந்த பலத்தை தந்து என்னை நடத்துவாராக. ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தைகள் நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆரம்பத்திலே சகோதரர் பேசினது போல அங்கே நான் நல்லென்று நிச்சயித்து கொண்டவைகளில் அவைகளுக்கு எந்த காரியங்கள் இடரலாய் வருகிறதோ அவைகளை புறம்பே தள்ளி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த ஆரம்ப அந்த வார்த்தை என்னை அதிகமாக அது தொட்டது. நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஜீவியத்திலே ஒன்றை நல்லொன்று நான் நிச்சயித்து கொண்ட பிறகு அதற்கு இடரலாய் வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் அவை எல்லாம் சகோதரர் பேசினது போல் அந்த இரத்த கண்டலான் அவைகளை நான் எடுத்து விடாவிட்டால் நான் நிச்சயம் என்னை பாவம் மேற்கொண்டு விடும் என்றது போல் அந்த முன்னோடியான ஆரம்ப காலங்களிலே அங்கே ஆபிரகாம், யோசேப்பு போன்ற யோபுவை போன்ற அநேக முன்னோடியானவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் முன்னோடியாக நடப்பதற்கு ஒருவர் இல்லை. இப்பொழுதோ என்னை போன்று எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவமில்லாமல் வாழ்ந்த பிரதான ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகல விதத்தையும் சகித்து வாழ்ந்த எனக்காக இரத்தம் சிந்தின அவர் முன்னோடியாக இருக்கிறார். அது எவ்வளோ ஒரு இலகுவான ஒரு ஜீவியத்தை ஆவியானவர் எனக்கு முன் வைத்திருக்கிறார். போன்ற திரளான சாட்சிகளை என்னை குவியலாய் அவர் வைத்திருக்கிறார். அங்கே ஏசாயாவில் சொன்னது போல அவருக்கு நான் கொள்ளையாக நீதிமான்களை அவர்களுக்கு பங்காக கொடுப்பேன் என்ற பிரகாரமாய் அவர் இந்த பூமியிலே நிறைய நீதிமான்களை அவர் சம்பாதித்து எனக்கு முன்பாக ஓடும்படியாய் நான் அவர்களை முன்னோடியாய் பார்த்து ஓடும்படியாய் இயேசு கிறிஸ்து அவர் வைத்திருக்கிறாரே. அந்த வாழ்க்கையுடைய ஜீவியத்தை நான் விட்டு எனக்கு பக்கமாய் நுழைகிற அசிங்கமான எந்த காரியமாக இருந்தாலும் அவை அந்த கண்டர்களை நான் தூக்கி எறிந்து விட்டு வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியத்தை நான் வாழ நான் பிரயாசப்பட விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவிசுவார், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையும் செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுவாராமே. நாம இப்பொழுதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசி வார்த்தைக்கு அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். காலை வேளையிலே இதனுடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய மேசையிலே அமர்வதற்கு நான் தகுதியில்லாத மனிதன் என்று எனக்குள்ளே நான் சிந்தித்து கொண்டு வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசிய வார்த்தை அதிகமாக என்னை தொட்டது. இன்றைக்கு பாவத்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஜீவியத்திலே கடந்த நாட்களே ஆண்டவர் அந்த பாவம் எப்பேற்பட்டதுங்கிறதை அங்கே வெளிப்படுத்தியிருந்தார். அங்கே என்னை அதிகமாக அங்கே கண்டித்தும் இருந்தார். தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு இங்கே சபை மத்தியில் இடலாய் இருக்கக்கூடிய நான் அங்கே அவர்களிடத்திலே எங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலையிலேயே நான் நிற்கிறேன்.
மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு என்னாலே யாரும் இடரல் அடைந்து விடாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய அந்த மகாபெரிய வாக்கியமான ஜீவியத்தை நான் நாடுகிறேன். இன்றைக்கு பாவத்தை இங்கே அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் மன்னித்து வாழ்வளிப்பாருங்கிறதான அந்த சிந்தையிலேயே இன்றைக்கு நான் இந்த இடத்திற்கு என்னுடைய பேர் அங்கே குறிப்பிடப்படவில்லை, ஆனாலும் இங்கே வந்திருக்கிறேன். அதற்காய் சபையோரிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய மேசையிலே நான் அமர வேணும் என்கிறதான அந்த அதீத வாஞ்சைதான் இன்றைக்கு இப்பொழுது என்னை இந்த இடத்திலே எங்கே நிலை நிற்க வைத்திருக்கிறது. தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நாட்களிலே இங்கே சாட்சியாய் வாழ்வேன் என்றும் நான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன்தாம் உதவிசாராகாமே. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய மேய்ச்சையிலே எங்களை பங்கு கொள்ள செய்தவர் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை எப்போதும் நாங்கள் நோக்கி பார்த்து இயேசுவே எங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரே நாங்கள் நோக்கி அவரே எங்கள் நினைவிலே வைத்து நாங்கள் பாவத்தை எதிர்த்து போராடவும் உம்மை போல பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழவும் இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் எங்களுக்கும் உடைய ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். நமக்கு சாட்சி உள்ளவர்களாய் எங்கும் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு நாமத்தில் பிதாவே.